ரெக்கார்ட் ஹாய் ஆகுதா ஹாய் சார்? ஹாய். ரெக்கார்ட் ஆகும் கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகும். கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகும்பா. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து போன தடவை வந்து நம்ம எதோட முடிச்சோம் அப்படின்னா கரெக்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஹர்ஷவர்தனா. ஹர்ஷவர்தனா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஹர்ஷவர்தனாவை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா அதை முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து குப்தர்களுக்கு அடுத்து ஒரு சில அம்சங்கள் வந்தாங்க, அவங்கள பத்தியும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆஹ் அதாவது டெல்லி சுல்தானியம்குள்ள நம்ம போயிடுவோம், சரியா? ஏன்னா குப்தர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா டெல்லி சுல்தானியம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு ஃபுல்லா டெல்லி சுல்தானியம் பத்தி தான் நம்ம நிறையவே பார்ப்போம். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா இனிமே இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு கிளாஸ் எப்ப அப்படின்னா வியாழக்கிழமை, வியாழனும் வெள்ளியும், அதாவது ஜிஎஸ் சொல்றேன், ஜெனரல் ஸ்டடிஸ். நம்ம வியாழனும் வெள்ளியும் வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன பார்ப்போம்னா பிசிக்ஸ் பத்தி பார்க்கலாம், ரைட்டா? பிசிக்ஸ் பத்தி நம்ம முக்கியமான விஷயங்கள், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸே நான் சொன்ன மாதிரி சயின்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உள்ள கொண்டு வரலாம். காரணம் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்டே சயின்ஸ் அட்ட ஸ்ட்ரெச்சில் நம்ம கொண்டு போயிட்டோம். பிசிக்ஸே வந்து தொடர்ந்து ஒரு 4 நாள் 5 நாள்னா நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா போர் அடிச்சு போயிடும். சோ அப்படின்றப்ப இப்ப ஹிஸ்டரி அப்படின்னா கதையா போகும். அதுக்கு அடுத்து நடுவில் வந்து ஒரு 2 கிளாஸ் பிசிக்ஸ். சோ அதுக்கு அடுத்து ஏன்னா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வெறுமனையா வந்து சோ நம்ம வந்து ஜஸ்ட் லைக் என்ன சொல்றது, ஓகே இவர் வந்து இந்த சட்டத்தை சொன்னார், அதுக்கடுத்து இவர் வந்து இதை பத்தி பேசினாரு, இது ஃபார்முலா இருக்கு, இந்த ஃபார்முலா நம்பர், அதுக்கப்புறம் சம்ஸ் அது இதுன்னு இருக்கு எக்கச்சக்கமா. சோ அப்படின்றப்ப தொடர்ந்து அதையே போய்கிட்டு இருக்க முடியாது. சோ அதனால கொஞ்சம் ஹிஸ்டரி கதைகள் பார்த்துட்டு நடுவில் பிசிக்ஸ், அதுக்கப்புறம் திருப்பி ஹிஸ்டரியை கண்டினியூ பண்ணுவோம், அப்புறம் பிசிக்ஸ், அதுக்கடுத்து அப்படியே பாலிட்டி, அப்புறம் நடுவில் கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி நம்ம நடுவில் கொண்டு போகலாம், சரியா? ஆனா நம்மளோட டார்கெட் அப்படின்றது வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஓகே, அந்த 60 நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 60 நாளுக்குள்ள அனைத்தையுமே கவர் பண்ற மாதிரி தான் நம்மளுடைய ஸ்கெடியூல் அப்படின்றது இருக்கும். ஓகே, சரி, ஓகே. சரி, இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப எல்லாருமே மியூட்ல போட்டீங்க அப்படின்னா மத்தவங்க எல்லாருக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா அது கிளியராவே கேட்கும். சோ அதுக்கு அடுத்து மியூட்ல போட்டுருங்களேன், யாரு மியூட்ல போடல அப்படின்றது தெரியல. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃப்ரீயா இருக்கா? ஸோ அதனால தான் யாராச்சும் ஒரே ஒருத்தர் வந்து நீங்க மியூட்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் என்ன ஆயிரும் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கு நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொல்றேன். ஸோ யாராச்சும் மியூட்ல போடாம இருந்தா அது எல்லாருக்குமே வந்து அதை பாதிக்கும். அதனால தான் நான் வந்து சொல்றேன். ஓகே, நான் அன்மியூட் பண்ண சொல்ற நேரம் வந்து நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சரோ இல்ல வந்து ஏதாச்சும் கொஸ்டினோ நீங்க கேட்டுட்டு உடனே நீங்க மியூட்ல போட்டுருங்க. அதாவது கொஸ்டின் கேட்ட உடனே நீங்க மியூட்ல போட்டுருங்க, அடுத்து நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, சரி. இப்போ வந்து கரெக்டா மணி 7:20, ஒரு கரெக்டா ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கேளுங்க. முந்தைய கிளாஸ் பத்தி நான் அதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னா விஜய் கேளுங்க. ஓகே, ரஞ்சித் கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறீங்க. அமிர்தா, அப்புறம் வந்து சார் தருண். சொல்லுங்க. சார் நீங்க நான் போர்ஷன் ஒன்று எடுக்கிறீங்களா சார் டெய்லி? அது வந்து மறுநாள் ஆமா. டெஸ்ட் மாதிரி ஏதாவது இது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஆக்சுவலா அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்லி டெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. பிகாஸ் இப்ப எதுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டாபிக் வச்சிருக்கோம்னா நான் வந்து அந்த ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிருந்தேன் தெரியுமா? குரூப்ல எல்லா குரூப்லயுமே வந்துருந்துச்சு இல்ல? அது எல்லாமே வந்து இப்ப நம்ம எடுக்கிற டாபிக் மட்டுமே. நான் அதனாலதான் சொன்னேன். நான் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து நம்ம மௌரியர்கள் பத்தி நம்ம பார்த்தோம், அதாவது மகதால மௌரியர்கள் பத்தி பார்த்தோம். அந்த பிடிஎஃப் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மகதா அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அந்த மகதாவுக்கு கீழேயே மௌரியா அப்படின்ற சப் டாபிக்கும் இருக்கு. மௌரியர்கள பத்தி பாத்தீங்கன்னா நம்ம எடுத்த டாபிக்ல இருந்து சந்திரகுப்த மௌரியர் இருந்திருப்பாரு, அசோகர் இருந்திருப்பாரு, பிந்துசாரா இருந்திருப்பாரு, இந்த மாதிரி நிறைய பேர் அந்த கொஸ்டின்லயே இருந்திருக்கும். கொஸ்டின் வைஸாவே இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம எழுதுறது வந்து கிளாஸ் நோட்ஸ் தனியா பிடிஎஃப் அனுப்புது. அந்த கொஸ்டின்ஸ், அந்த ஒய்சிடி அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பிடிஎஃப் அனுப்பியிருக்கு. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றது அதான் என்னன்னா நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் பிளஸ் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, போதுமானது. ஓகே, சோ அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்துதான் வந்து உங்களுடைய மெயின் எக்ஸாம்ல வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கும் கண்டிப்பா. ஓகே சார். ஓகே, நான் டெஸ்ட் அப்படின்றதுக்கும் நான் வந்து இது பண்றேன். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு 5 கொஸ்டின் வச்சா அது வந்து எப்படி சொல்றது ரொம்ப கம்மியான நம்பர் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு 10 கொஸ்டினோ இல்ல வந்து ஒரு 5 கொஸ்டினோ எடுத்து அது கம்மியான நம்பர். நம்ம எடுக்கிற டாபிக்கே இப்போ டெல்லி சுல்தானியம் எடுக்கிறோம்னா டெல்லி சுல்தானியம்ல வந்து 10 கொஸ்டின் முடியாது, அதுக்கு ஒரு 50-60 கொஸ்டின் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் அந்த பிடிஎஃப் அப்படின்றது வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்றது சாலிடா வந்து இப்ப ஹிஸ்டரி அப்படின்னா ஹிஸ்டரியிலேயே வந்து ஒரு 500-600 கொஸ்டின் அப்படின்றது அந்த பிடிஎஃப்ல இருக்கு. அது போக டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணுவோம். சரி, நெக்ஸ்ட் வந்து யாரு?
நெக்ஸ்ட் யார் கேக்குறா? தருண். ஹலோ சார். சொல்லுங்க சார். நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். சொல்லுங்க. இப்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்தா அது என்னன்னா சார்? ஹலோ. இல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்றப்பே நான் சொல்லிடுவேன். ஓகேயா? அப்படி. ஓகே. சரி. ஓகே. ஆமா சரி ஓகே. நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் திருப்பி அதை ஆல்ரெடி சொல்ற மாதிரி நான் கிளாஸ் முடியிறப்ப கரெக்டா வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வந்து 8:45, ஏன்னா ஒரு 1/4 மணி நேரம் லேட்டா தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 8:45 போல தான் கிளாஸ் முடியும். நான் வந்து 8:45னா ஒரு 8:40 இல்லைன்னா வந்து 8:35 போல வந்து நம்ம டாபிக் வந்து முடிச்சுட்டு நான் எல்லா டவுட்டையுமே நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே சரி. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்றேன். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அது எல்லாமே விசிபிளா இருக்கா அப்படின்றத மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு செகண்ட். நான் எழுதுறதுமே விசிபிளா தானே இருக்குது? ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து போன கிளாஸ் அப்படின்றது நம்ம இது வரைக்கும் முடிச்சோம். அதாவது ஹர்ஷவர்தனா இருக்காருல்ல, ஹர்ஷவர்தனாவுக்கும் 2ஆம் புலிகேசிக்கும் சண்டை நடக்கும். அது வந்து நர்மதா நதியின் கரையோரம் சண்டை நடக்கும். 618வது வருஷம் வந்து சண்டை நடக்கும். அந்த சண்டையில வந்து 2ஆம் புலிகேசி ஜெயிப்பார் அப்படின்றத பார்த்திருப்போம். இது அனைத்துமே வந்து ஐஹோல் கல்வெட்டுல எழுதப்பட்டிருக்கு அப்படின்றதையுமே பார்த்தோம். ஐஹோல் கல்வெட்டை எழுதியவர் வந்து யார் அப்படின்னா ரவிகீர்த்தி என்பவரை வந்து பார்த்தோம். ரவிகீர்த்தி யார் ரவிகீர்த்தி யார்னா 2ஆம் புலிகேசியினுடைய அவை புலவராக இருந்தவர் தான் ரவிகீர்த்தி. இந்த ஐஹோல் கல்வெட்டை வந்து எந்த மொழியில் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்றத கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? சமஸ்கிருத மொழியில் தான் எழுதியிருப்பாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்றது, இப்ப இந்த சண்டையை பத்தி பாக்குறோம்னா எக்கச்சக்க விஷயம் பார்க்கலாம். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன முக்கியமோ அது மட்டும் தான் நம்ம வந்து பாக்குறோம். ரைட்டா? சரி. இப்ப அடுத்தது வந்து பாருங்க. இப்ப ஒரு செகண்ட். சரி நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வேற என்ன வம்சத்தை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப என்ன அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு சில ஒரு சில டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு இதுக்கு முன்னாடி ஹர்ஷவர்தனால வந்து இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க அப்படின்றதையுமே நான் சொல்லிக்கிறேன். அதையுமே நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா? சரி. இப்ப அடுத்து வந்து ஒரு வம்சத்தை பத்தி பார்க்க போறோம். எந்த வம்சம் அப்படின்னா சாளுக்கிய வம்சம். சாளுக்கிய வம்சம் டைனாஸ்டி அப்படின்னா என்னதுன்னா வம்சம். ஸோ சாளுக்கிய வம்சத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த சாளுக்கிய வம்சம் எல்லாமே வந்து இதெல்லாம் போஸ்ட் குப்தாஸ் அப்படின்றது குப்தர்களுக்கு அப்புறம் ஆட்சி செய்த ஒரு சில வம்சங்கள். போஸ்ட் அப்படின்னா அடுத்து, ப்ரீ அப்படின்னா முன்னாடி. சாளுக்கிய வம்சத்தை பத்தி பார்க்கிறோம். இந்த சாளுக்கிய வம்சம் உருவானது எப்பொழுது அப்படின்னா, அதாவது எஸ்டாப்ளிஷ்ட் அதாவது தோன்றியது எந்த வருடம் அப்படின்னா 543. சரியா? 543 ஏடி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அன்னோ டொமினி அப்படின்றது. ஓகே. ஸோ 543 ஏடியில வந்து உருவானதுதான் சாளுக்கிய வம்சம். சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவித்தவர் அதாவது ஃபவுண்டர், சரியா, தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா 1ஆம் புலிகேசி. யார் அப்படின்னா 1ஆம் புலிகேசி. இங்கிலீஷ்ல வந்து புலகேஷின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. 1ஆம் புலிகேசி. ஸோ அதுக்கப்புறம் சாளுக்கிய வம்சத்துல ஒரு முக்கியமான அவைப்புலவர் இருந்தார். அதாவது கோர்ட் பொயட், முக்கியமான அவைப்புலவர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பெயர் வந்து என்ன அப்படின்னா பசவண்ணா அப்படின்ட்டு சொன்னாங்க. என்ன பெயர் அப்படின்னா பசவண்ணா அப்படின்ட்டு. இந்த பசவண்ணாவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, பக்தி பந்தாரி அப்படின்ற ஒரு பெயரும் இருந்துச்சு. என்ன பெயர் அப்படின்னா பக்தி பந்தாரி அப்படின்ற ஒரு பெயரும் இவருக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாளுக்கிய வம்சத்துல வந்து முக்கியமான ஒரு அரசர் இருந்தார். அவருடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா 2ஆம் புலிகேசி. நம்ம பார்த்தோம்ல ஹர்ஷவர்தனா கூட சண்டை போட்டவர், அவர் தான் 2ஆம் புலிகேசி. இந்த 2ஆம் புலிகேசிக்கு ஒரு டைட்டில் இருக்கு. சரியா? ஒரு டைட்டில். அந்த என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பரமேஸ்வரா. என்ன டைட்டில் அப்படின்னா
பரமேஸ்வரா அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து பார்த்துட்டீங்கன்னா யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா 2ஆம் புலிகேசிக்கு இருந்துச்சு. ஓகே, இது வந்து முக்கியம். அப்புறம் வந்து சாளுக்கிய வம்சத்துக்கு அப்புறம் நான் அடுத்த பேஜ் போக்கட்டா. நான் வந்து ஒரு இது முடிக்கிறப்ப நான் சொல்றேன் நெக்ஸ்ட் பேஜ் போறேன் அப்படின்ட்டு ஒரு தடவை சொல்லிடுறேன். அது வந்து நீங்க இன்கேஸ் முடிக்கலைன்னா ஒரு தடவை ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல போட்டோவோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போறேன். சாளுக்கிய வம்சத்தை பத்தி ஒரு கூட சொல்லுங்க சார். சாளுக்கிய வம்சத்தை பொறுத்த வரைக்கும் உருவானது 543 ஏடியில. உருவாக்கியவர் யாருன்னா 1ஆம் புலிகேசி. நம்ம சாளுக்கிய வம்சத்தினுடைய அவை புலவராக ஒருத்தர் இருந்திருக்கிறார். யாருன்னா பசவண்ணா. இன்னொரு பேர் வந்து பக்தி பந்தாரி. சாளுக்கிய வம்சத்தினுடைய முக்கியமான அரசர் வந்து 2ஆம் புலிகேசி. அவருக்கு வந்து ஒரு தலைப்பு இருக்கு, டைட்டில். என்ன டைட்டில் அப்படின்னா பரமேஸ்வரா அப்படின்ற ஒரு பட்டம் வந்து அவருக்கு இருக்கு. அடுத்தது பாருங்க, அடுத்து ஒரு வம்சம். எந்த வம்சம் அப்படின்னா கக்கட்டியா வம்சம். என்ன வம்சம்னா கக்கட்டியா வம்சம். டைனாஸ்டினா வம்சம், கக்கட்டியா வம்சம். கக்கட்டியா வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இதை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஃபவுண்டர். இதை தோற்றுவித்தவர் ருத்ரதேவா. இது வந்து தோன்றிய வருஷம் அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம் கிடையாது. ஓகே, தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ருத்ரதேவா, 1ஆம் ருத்ரதேவா. இதே கக்கட்டியா வம்சத்துலதான் ஒரு முக்கியமான அரசி இருக்கிறாங்க. யார் அப்படின்னா ராணி ருத்ரமாதேவி. தென்னிந்தியாவின் முதல் பெண் ஆட்சியாளர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? யார் அப்படின்னா இந்த கக்கட்டியா வம்சத்திலேயே ஒருத்தவங்க இருந்தாங்க. யார் அப்படின்னா ராணி ருத்ரமாதேவி. தென்னிந்தியாவின் முதல் பெண் அரசி. ரைட்டா? ஃபர்ஸ்ட் உமன் ரூலர் இன் சவுத் இந்தியா. அதாவது தென்னிந்தியாவின் முதல் பெண் அரசி யார் அப்படின்னா ராணி ருத்ரமாதேவி, கக்கட்டியா வம்சத்தை சேர்ந்தவங்க. இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியா. தென்னிந்தியாவில் முதல் பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னா ராணி ருத்ரமாதேவி. எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா கக்கட்டியா வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஓகே, அடுத்தது போறேன். அடுத்த ஒரு வம்சம் இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ராஷ்டிரகூடா வம்சம். எந்த வம்சம்னா என்ன வம்சம்னா ராஷ்டிரகூடா வம்சம். ஓகே, ராஷ்டிரகூடா வம்சம். ராஷ்டிரகூடா வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இதை தோற்றுவித்தவர் ஃபவுண்டர்னா தோற்றுவித்தவர். ராஷ்டிரகூட வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா தண்டி துர்கா. யாருன்னா தண்டி துர்கா. ரைட்டா? ராஷ்டிரகூட வம்சத்தினுடைய தலைநகரம், கேபிட்டல் என்ன அப்படின்னா மால்கேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மால்கேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மால்கேட் எங்க இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்கு. மால்கேட் எங்க இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்கு. ஓகே, இந்த ராஷ்டிரகூட வம்சத்துல சேர்ந்த அரசர்கள் வந்து ஒண்ணு கட்டியிருப்பாங்க. என்னன்னா எல்லோரா குகை கட்டியிருப்பாங்க. எல்லோரா குகை. நார்மலா கொஸ்டின்ல வந்து எல்லோரா குகை எந்த வம்சத்தை சார்ந்த ஒரு குகை அப்படின்னா அது வந்து ஆன்சர் வந்து ராஷ்டிரகூட வம்சம் தான். ஓகே, எல்லோரா குகை. இந்த எல்லோரா குகையில வந்து ஒரு கோயில் ஒன்று கட்டப்பட்டிருக்கும். என்னன்னா கைலாசநாதர் கோயில், அதாவது கைலாஷ் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? கைலாசநாதர் கோயில் ஒன்று கட்டப்பட்டிருக்கும். சரியா? இந்த கைலாசநாதர் கோயில் வந்து என்ன ஒரு பெருமை அப்படின்னா, இதுல வந்து என்ன சிறப்பு அப்படின்னா ஒரே கல்லு, அதாவது ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கும், மலை. சரியா? ஒரு மிகப்பெரிய மலை. அந்த மலையை குடைந்து ஒரு கோயிலை கட்டியிருப்பாங்க. எந்த கல்லு எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மலையை குடைந்து ஒரு கோயில், மிகப்பெரிய கோயிலை கட்டியிருப்பாங்க. யார் அப்படின்னா ராஷ்டிரகூட வம்சத்தை சார்ந்தவர்கள். ஓகே, சோ கைலாசநாதர் கோயில். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் போறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கன்னா அடுத்தது ஒரு சண்டை ஒண்ணு நடந்துச்சு. என்ன சண்டை அப்படின்னா அந்த சண்டையினுடைய பெயரு அதாவது முத்தரப்பு போர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. முத்தரப்பு போர், ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள். ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள். ரைட்டா? இது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முத்தரப்பு போர். ட்ரைனா 3. ரைட்டா? ஸோ அப்போ முத்தரப்பு போர். அப்ப வந்து எதுக்கு? ஒய்.
எதுக்காக இந்த சண்டை அப்படின்னா கன்னௌஜுக்காக. கன்னௌஜ் அப்படின்ற ஒரு இடம் இருந்துச்சு. கன்னௌஜ், இந்த கன்னௌஜ் எங்க இருந்துச்சுன்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கன்னௌஜுக்காக சண்டை நடந்துச்சு. அப்ப என்ன சண்டை? முத்தரப்பு போர். அப்ப அந்த 3 பேர் யாரு? ஹூ, யாருக்கு இடையில் அந்த சண்டை? 3 யார் அப்படின்னா, இதுக்கு ஷார்ட்கட் வந்து ரா பா பிரா அப்படின்னு வச்சுக்கோங்க. ரா பா பிரா அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ரா பா பிரா. ரா பா பிரா அப்படின்னா வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ராணா ராஷ்டிரகூடா வம்சம். ராஷ்டிரகுட்டாஸ். பானா பாலர்கள், பாலாஸ் பாலர்கள். பிராணா வந்து பாத்துட்டீங்கன்னா பிரதிகரா, அதாவது குர்ஜார பிரதிகரா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சார் பிராணா வந்து பிரதிகரா. சொல்லுங்கப்பா. ராஷ்டிரகூடன்றது ஒரு பிளேஸ், அதை ஆட்சி செஞ்சவங்க வந்து ராஷ்டிரகூடர்களா சார்? இல்ல ராஷ்டிரகுடா அப்படின்றது வம்சம். ராஷ்டிரகுடா அப்படின்றது வம்சம். பாலா அப்படின்றது வம்சம். குர்ஜார பிரதிகரா அப்படின்றது வம்சம். நம்ம சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்றோம்ல, இது எல்லாமே பிளேஸ் கிடையாது. ஹூன்னு போட்டிருக்கோம். ஹூன்னா யாருக்கு இடையில் இந்த முத்தரப்பு போர் நடந்துச்சுன்னா, ராபாப்ரா ராஷ்டிரகுடா வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கும் பால வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கும் குர்ஜார பிரதிகரா வம்சத்தை குர்ஜார பிரதிஹர வம்சத்தை சார்ந்தவர்களுக்கும். இந்த 3 வம்சம் இருக்குல்ல, இது எல்லாமே வம்சம். இந்த 3 வம்சத்தை சார்ந்த இவங்களுக்கு தான் வந்து பாத்துட்டீங்கன்னா சண்டையே நடந்துச்சு. ரைட்டா? இந்த சண்டையில வந்து ஜெயிச்சது யார் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் குர்ஜார பிரதிகரா தான். யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னா, குர்ஜார பிரதிகரர்கள் தான் ஜெயிச்சிருப்பாங்க. சார் கன்னௌஜ வந்து சார் இது கன்னௌஜுக்காக தான் இந்த சண்டையே நடந்திருக்கும். எதுக்காக சண்டை நடந்திருக்கும்னா, கன்னௌஜுக்காக தான் சண்டையே நடந்திருக்கும். ரைட்டா? கன்னௌஜ் அப்படின்னா, கன்னௌஜ் அப்படின்றது ஒரு பகுதி. சரியா? கன்னௌஜ் வந்து ஒரு பகுதி. எங்க இருக்குதுன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு பகுதி தான் கன்னௌஜ். ஏன் வந்து கன்னௌஜுக்காக இவ்வளவு பெரிய சண்டை நடக்கும் அப்படின்னா, ஏன்னா கன்னௌஜ்ல வந்து ஆறு நிறைய ஓடும். ஏன்னா ஆறு நிறைய ஓடுச்சுன்னா ஆறுக்கு பக்கத்துல இருக்க மண்ணின் வளம் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா தண்ணி இருக்குன்னா தண்ணிக்கு பக்கத்துல இருக்க மண்ணின் வளம் நல்லாவே இருக்கும். அப்ப மண் வளம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன இருக்குன்னா மக்கள் வளமும் இருக்கும். சரியா? அதனாலதான் வந்து கன்னௌஜுக்காக சண்டை நடந்துச்சு. கன்னௌஜ் வந்து மிக ஒரு செழிப்பான ஒரு பகுதியாக இருந்த ஒரு இடம் தான் வந்து என்னன்னா அது கன்னௌஜ். அதுக்காக தான் இந்த சண்டையே நடந்துச்சு. சரி, இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு நான் போறேன். சரி, பாருங்க. சரி, இப்ப இதுக்கு அடுத்து வந்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா பாலர்கள், பாலாஸ். இப்ப பார்த்தோம்னா பாலாஸ் அவங்க தான். ஸோ பாலர்களை பொறுத்த வரைக்கும் பால வம்சத்தை தோற்றுவித்தவங்க. அதாவது பாலாஸ் அப்படின்னா பால வம்சம். பாலர்களும் போடலாம், பாலாஸும் போடலாம், பாலா டைனாஸ்டி அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? பாலாஸ்னா பாலர்கள். சோ பால வம்சத்தை தோற்றுவித்தவர், ஃபவுண்டர், தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கோபாலா. தோற்றுவித்தவர் யாருன்னா கோபாலா. ரைட்டா? இந்த கோபாலாக்கு அடுத்து ஒருத்தர் வருவார். யார் அப்படின்னா தர்மபாலா. கோபாலாவுக்கு அடுத்து ஒருத்தர் வருவாரு. அவர் யாருன்னா தர்மபாலா. இந்த தர்மபாலா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பார். எஸ்டாப்ளிஷ்னா ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பார். எதை உருவாக்கியிருப்பார் அப்படின்னா விக்ரம் ஷிலா பல்கலைக்கழகம். எதை உருவாக்கியிருப்பார்னா விக்ரம் ஷிலா யூனிவர்சிட்டி. விக்ரம் ஷிலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து தர்மபாலர் தான். ஓகே, தர்மபாலர். இந்த விக்ரம் ஷிலா பல்கலைக்கழகம் வந்து எங்க இருக்குது அப்படின்னா பீகார்ல இருக்குது. விக்ரம் ஷிலா பல்கலைக்கழகம் எங்க இருக்குதுன்னா பீகார். அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இதே இதுல வந்து இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நலந்தா. சரி, ஓகே. இப்ப இது வந்து விக்ரம் ஷிலா பல்கலைக்கழகமா? விக்ரம் ஷிலா பல்கலைக்கழகம் ஆகட்டும், இன்னொன்னு ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னா நலந்தா பல்கலைக்கழகம். நலந்தா யூனிவர்சிட்டி, நலந்தா பல்கலைக்கழகம். சோ விக்ரம் ஷிலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் தர்மபாலர். நலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா முதலாம் குமாரகுப்தர். முதலாம் குமாரகுப்தர். விக்ரம் ஷிலா பல்கலைக்கழகம், நலந்தா பல்கலைக்கழகம். ஏன் இந்த நலந்தா பல்கலைக்கழகத்தை இதுல பாக்குறோம் அப்படின்னா
ஏன்னா விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகமாகட்டும் நலந்தா பல்கலைக்கழகமாகட்டும் இந்த இரண்டையும் இடித்து தரமட்டமாக்கியது ஒரே ஆள் தான். சரியா? டிஸ்ட்ராய்ட், இடித்து தரமட்டமாக்கியது ஒரே ஆள் தான். யார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி. பக்தியார் அவர் கில்ஜி வம்சத்தோட ஒரு அரசர் தானேங்க சார்? இல்ல கில்ஜி வம்சத்தை சார்ந்தவர் கிடையாது. அவர்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா குதுபுது நைபக் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு, அவருடைய காலகட்டத்துல இருந்தவர். சரியா? கில்ஜி வம்சம் கிடையாது. நான் அதை சொல்றேன், டெல்லி சுல்தானியம் போறப்ப நான் சொல்றேன். ஓகே சார். ஆமா சார், டெல்லி சுல்தான் இல்ல சார். சோ விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகமாகட்டும் நலந்தா பல்கலைக்கழகமாகட்டும் இந்த இரண்டையுமே இடித்து தரமட்டமாக்கியது யார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி தான். ஓகே. சோ இதுதான் வந்து பால வம்சத்தை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆல்ரெடி ராஷ்டிரகூடர்களை பத்தி பார்த்தாச்சு, இப்ப பாலர்களை பத்தியும் பார்த்தாச்சு. நம்ம வேற யாரை பத்தி பார்க்கல அப்படின்னா குர்ஜார பிரதிகாராவை பத்தி பார்க்கல. யார பத்தி அப்படின்னா குர்ஜார பிரதிகாரர்களை பத்தி பார்க்கல. குர்ஜார பிரதிகாராஸ். ஓகே. சோ குர்ஜார பிரதிகாராஸ் பொறுத்த வரைக்கும் பாலா பத்தி மட்டும் தான் பார்த்திருக்கோம். அதான் பாலா பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ராஷ்டிரகூடா பத்தி பார்த்தோம்ல யாரு என்னன்ட்டு. ராஷ்டிரகூடர்கள் தோற்றுவித்தவர் பால வம்சத்தை ஒரு தடவை சொல்லணுமா? பால வம்சத்தை கூட ஒரு இல்ல, அதாவது பால வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து கோபாலர். கோபாலருக்கு அடுத்து வந்து ஒருத்தர் தர்மபாலர். தர்மபாலரால் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் தான் விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பல்கலைக்கழகமும் இருக்கு, நலந்தா பல்கலைக்கழகம். இது முதலாம் குமாரகுப்தரால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த இரண்டையுமே வந்து இடித்து தரமட்டமாக்கியது வந்து யார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி தான். சார் ராமபாலன் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல சார்? அவங்க எல்லாம் பால வம்சத்துல வர அடுத்தடுத்து வர அரசர்கள் தான். ஓகே. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது போதும். அது போக வந்து நான் சொல்ற மாதிரி கடைசி அரசர்கள், அதுக்கப்புறம் வந்து விஷ்ணுபாலா அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு, அது எல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே சார். சரி, இப்ப அதுக்கு அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா யாரு தர்மபாலா தானே சார் ஃபவுண்டர்? ஃபவுண்டர் வந்து கோபாலா. கோபாலாக்கு அடுத்து விக்ரமஷிலா யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர். விக்ரம்ஷிலா யூனிவர்சிட்டி ஃபவுண்டர் வந்து தர்மபாலா. அங்க தர்ம லேண்ட் இருக்குது சார், கொஞ்சம் இதாகுது. ஓ சாரி. தர்ம பாலா. ஓகே, தர்ம பாலர் சார். ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லிருங்க சார். ராஷ்டிரகூடா. ஆமா. அத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் போடல சார். ராஷ்டிரகூடாஸ் அப்படின்றது இங்க இருக்குதுல. ராஷ்டிரகூட வம்சத்தை தோற்றுவித்தவர் தண்டி துர்கா. இந்த ராஷ்டிரகூட வம்சத்தினுடைய தலைநகரம் வந்து எங்க இருக்குன்னா மால்கேடு எங்க இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்கு. ராஷ்டிரகூட வம்சத்தை சார்ந்த அரசர்கள் கட்டிய கோயில் தான் வந்து இங்க எல்லோரா குகைகள் கட்டியிருப்பாங்க. எல்லோரா குகையில வந்து ஒரு முக்கியமான கோயில் இருக்கு. என்ன கோயில் அப்படின்னா கைலாசநாதர் கோயில். ரைட்டா? இந்த எல்லோரா குகை, கைலாசநாதர் கோயில் எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்துலதான் இருக்கு. சரி, இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் குர்ஜார பிரதிகரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வம்சத்தை குர்ஜார பிரதிகர வம்சத்தை வந்து தோற்றுவித்தது யார் அப்படின்றது பார்ப்போம். நாகபாட்டா சார். அதுக்கான ஆன்சர் வந்து நாகபாட்டா ஃபவுண்டர். குர்ஜார நாகபாட்டா குர்ஜார பிரதிகர வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து நாகபாட்டா. அடுத்து இந்த குர்ஜார பிரதிகார வம்சத்துல வந்து ஒரு முக்கியமான அரசர் இருப்பார், இம்பார்ட்டன்ட் முக்கியமான அரசர். அவருடைய பேர் வந்து மிஹிர் போஜா. சார் குர்ஜார பிரதிகாஸ்னு எழுதிருக்கீங்க சார். குர்ஜார பிரதிகராஸ் அல்லது குர்ஜார பிரதிகாரா டைனாஸ்டி. ரைட்டா? சோ இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா முக்கியமான ஒரு அரசர் இருந்தார். யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மிஹிர் போஜா. இந்த மிஹிர் போஜாவுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய டைட்டில் இருக்கு. சரியா? நிறைய பட்டங்கள் வந்து மிஹிர் போஜாவுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுல வந்து ஒரு முக்கியமான டைட்டில் வந்து என்ன அப்படின்னா ஆதிவா அப்படின்ற ஒரு டைட்டில். ஆதிவா அப்படின்ற ஒரு பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா மிஹிர் போஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம். அதுக்கடுத்து வந்து பிரபாஸ் அப்படின்ற ஒரு பட்டமும் இருந்துச்சு. பிரபாஸ் அப்படின்ற ஒரு பட்டமும் மிஹிர் போஜாவுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு.
மிஹிர் போஜாவின் காலகட்டத்தில் வந்து ஒரு பயணி ஒருத்தர் வந்திருப்பார், ஒரு டிராவலர். நம்ம பார்த்தோம்னா ஹர்ஷவர்தனாவின் காலகட்டத்தில் ஹுவான்சாங் அப்படின்ற ஒருத்தர் வந்திருப்பார் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் மிஹிர் போஜாவின் காலகட்டத்தில் ஒரு பயணி ஒருத்தர் வந்திருப்பார், டிராவலர். அந்த பயணியின் பெயர் வந்து சுலைமான். பயணியின் பெயர் வந்து என்னன்னா சுலைமான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? சுலைமான். இது முக்கியம். எந்த நாட்டை சேர்ந்தவர்? இவர் ஆக்சுவலா வந்து அரபு பகுதியில இருந்து வந்திருப்பாரு. மெயினா வந்து அரேபிய பகுதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அரேபிய பகுதி. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப எது பார்க்க போறோம்னா சௌஹான் வம்சம் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? சௌஹான் வம்சம். இதுதான் வந்து இந்த சௌஹான் வம்சத்துல இருந்துதான் நம்ம எங்க போவோம் அப்படின்னா அப்படியே மிடியல் ஹிஸ்டரிக்கு ஒரு லிங்கா இருக்கும். சௌஹான் வம்சத்துலதான், சௌஹான் வம்சத்தினுடைய சேர்ந்து தான். ஏன்னா இந்த ஒரு ஏன்ஷியன் ஹிஸ்டரி அப்படின்றது சௌஹான் வம்சத்தோட முடியுது. இந்த சௌஹான் வம்சத்தினுடைய ஒரு கண்டினியூஸ் தான் வந்து மிடியல் ஹிஸ்டரி, அதாவது டெல்லி சுல்தானியம் அப்படின்ற ஒன்னே வரும். சரி, இத பாருங்க. சௌஹான் சௌஹான் டைனாஸ்டி. டைனாஸ்டினா வம்சம், சௌஹான் டைனாஸ்டி. ஓகே, இந்த சௌஹான் வம்சத்தை பொறுத்த வரைக்கும் சௌஹான் வம்சத்தை தோற்றுவித்தவர், ஃபவுண்டர் யார் அப்படின்னா வாசுதேவ சௌஹான். வாசு தேவ சௌஹான். இந்த சௌஹான் வம்சத்துல வந்து ஒரு முக்கியமான அரசர் இருக்கிறார். யார் அப்படின்னா பிருத்விராஜ் சௌஹான். முக்கியமான அரசர், இம்பார்ட்டன்ட். யார் அப்படின்னா பிருத்வி ராஜ் சௌஹான் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார். எத்தனாவது பிருத்விராஜ் அப்படின்னா மூன்றாம் பிருத்விராஜ். ஓகே, இந்த சௌஹான், ரைட்டா, இந்த மூன்றாம் பிருத்விராஜ் இருக்கிறார்ல, இவருக்கும் ஒருத்தருக்கும் சண்டை நடக்கும். மூன்றாம் பிருத்விராஜ் சௌஹானுக்கும் வெசஸ்ன்னு போடுறேன். வெசஸ்னா சண்டை, ரைட்டா? இந்த மூன்றாம் பிருத்விராஜுக்கும் யாருக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா முகமது கோரி அப்படின்ற ஒருத்தருக்கும் சண்டை நடக்குது. யார் அப்படின்னா முகமது கோரி. பிருத்விராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் சண்டை நடக்குது. ஓகே, இந்த சண்டை வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த சண்டை இருக்குல்ல, வெசஸ் அப்படின்னா சண்டை, ரைட்டா? ஒருத்தருக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையினுடைய பெயர், 2 சண்டை ஆக்சுவலா டோட்டலா நடக்குது. என்ன அப்படின்னா முதலாம் தெரைன் போர், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தெரைன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து செகண்ட் பேட்டில் ஆஃப் தெரைன் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகே, முதலாம் தெரைன் போர் வந்து 1191, இரண்டாவது தெரைன் போர் 1192. சரி, இப்ப இந்த முதலாம் போரினுடைய முடிவு என்ன, இரண்டாம் போரினுடைய முடிவு என்ன அப்படின்னு பாக்குறப்ப, முதலாம் போர்ல வந்து ஜெயிக்கிறது யார் அப்படின்னா பிருத்விராஜ் சௌஹான் ஜெயிக்கிறார். பிசி அப்படின்னா பிருத்விராஜ் சௌஹான் ஜெயிக்கிறார். இரண்டாவது போர்ல யார் ஜெயிக்கிறாரு? முகமது கோரி ஜெயிச்சிடுறாரு. இரண்டாவது போர்ல வந்து யார் ஜெயிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முகமது கோரி, ரைட்டா? முகமது கோரி வந்து ஜெயிச்சிருவார். இதுதான் வந்து இந்த சண்டை, சௌஹான் வம்சத்தினுடைய சண்டை. இப்ப இந்த முகமது கோரி ஜெயிக்கிறார்ல, முகமது கோரி தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா முகமது கோரியின் அடிமையான குதுபுதீன் ஐபக்கை இங்க வந்து முகமது கோரியால் கைப்பற்றப்பட்ட இடங்கள் இந்தியாவில் வந்து எந்தெந்த இடங்களோ அதை வந்து பார்த்துக்க சொல்லிட்டு போவார். யார் அப்படின்னா முகமது கோரியின் அடிமையான குதுபுதீன் ஐபக் கிட்ட. நான் அது குதுபுதீன் ஐபக் பேர்லாம் எழுதி போடுறேன், இப்போதைக்கு எழுத வேண்டாம். ஓகே, அந்த குதுபுதீன் ஐபக் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முகமது கோரி இறந்த உடனே டெல்லி சுல்தானியம் அப்படின்ற ஒரு வம்சத்தை ஆரம்பிப்பார். அப்படிதான் டெல்லி சுல்தானியம் வந்து தொடங்கும். ஓகே சார், இன்னொரு டைம் சொல்லுங்க சார். அதாவது சௌஹான் வம்சத்தை தோற்றுவித்தவர் வாசுதேவ சௌஹான். சௌஹான் வம்சத்தினுடைய முக்கியமான அரசர் மூன்றாம் பிருத்விராஜ் சௌஹான். மூன்றாம் பிருத்விராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில் சண்டை நடக்கும். அந்த சண்டையின் பெயர் தெரைன் போர் அப்படின்னு சொல்லுவோம், பேட்டில் ஆஃப் தெரைன். 2 சண்டை நடக்கு. முதல் சண்டையில வந்து பிருத்விராஜ் சௌஹான் ஜெயிக்கிறாரு. இரண்டாம் சண்டையில முகமது கோரி ஜெயிச்சிருவாரு. பிருத்விராஜ் சௌஹானை கொன்றுவாரு, முகமது கோரி கொன்றுவாரு. ஸோ முகமது கோரி பிருத்விராஜ் சௌஹானை கொன்னதுக்கு அப்புறம் முகமது கோரியின் அடிமையாக இருந்த
குதுபுதீன் ஐபக் என்பவரை வந்து இங்க வந்து இந்தியாவில் வந்து நியமிச்சுட்டு போவார். ஏன்னா முகமது கோரி இந்தியாவுக்கு வெளியே அந்த ஈரான் ஈராக் அந்த பகுதியில இருந்து வந்திருப்பார் படையெடுத்து. ஆனா முகமது கோரி திருப்பி படையெடுத்துட்டு போயிருவாரு. சோ முகமது கோரியால் இந்தியாவில் கைப்பற்ற இடங்களை பார்த்துக்கிறதுக்காக முகமது கோரி தன்னுடைய அடிமையான குதுபுதீன் ஐபக் அப்படின்ற ஒருத்தர் நியமிச்சுட்டு போவார். அந்த குதுபுதீன் ஐபக் தான் முகமது கோரி இறந்த உடனே டெல்லி சுல்தானியம் அப்படின்ற ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சிருப்பார். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இதுல இந்த பிருத்விராஜ் சௌஹான் இருக்கிறார்ல, பிருத்விராஜ் சௌஹான், இந்த பிருத்விராஜ் சௌஹானின் அவையில வந்து பிருத்விராஜ் சௌஹானின் அவையில, அதாவது கோர்ட்ல அவை புலவராக ஒருத்தர் இருந்தார். கோர்ட் பொயட், அவை புலவராக ஒருத்தர் வந்து இருந்தாரு. அவருடைய பெயர் வந்து சந்து பர்தாய். என்ன பெயர் அப்படின்னா சந்து பர்தாய் அப்படின்ற ஒரு பெயர். இந்த சந்து பர்தாயை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா முதல் ஹிந்தி புலவராக கருதப்பட்டவர். ஃபர்ஸ்ட் ஹிந்தி பொயட், முதல் ஹிந்தி புலவராக கருதப்பட்டவர் வந்து யாருன்னா அது யாருன்னா சந்து பர்தாய். இந்த சந்து பர்தாய் வந்து ஒரு நூல் எழுதியிருப்பார், புக்கு. அந்த நூலின் பெயர் வந்து பிருத்விராஜ் ராசோ அப்படின்ற ஒரு நூல். என்ன நூல் அப்படின்னா பிருத்வி ராஜ் ராசோ அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். ரைட்டா? பிருத்விராஜ் ராசோ அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பாரு. இந்த பிருத்விராஜ் ராசோ அப்படின்ற நூல் இருக்குல்ல, இதுதான் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா முதலாக ஹிந்தியில் எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஹிந்தி கிரியேஷன். ஃபர்ஸ்ட் ஹிந்தி கிரியேஷன் என்னதுன்னா இந்தியில் உருவாக்கப்பட்ட முதல் புத்தகமாக இந்த பிருத்விராஜ் ராசோ அப்படின்ற ஒரு நூல் இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த பிருத்விராஜ் ராசோ எழுதியவர் வந்து யார் அப்படின்னா சந்து பர்தாய் அப்படின்றவர் தான். சரியா? சந்து பர்தாய். இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னா குரூப்ல வந்துடும். அந்த பிடிஎஃப் நான் அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு வேணாலும் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? நான் சின்னதா எழுதுறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா எவ்வளவு வேணாலும் கம்ப்ளீட்டா நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். அதாவது பிளரே ஆகாது. ஓகே சார்? கொஞ்சம் ஆரம் மட்டும் கொஞ்சம் எள்ளு மாதிரி இருக்கு சார். சரி, நான் மாத்திக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இப்ப இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஏன்ஷியன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிடிவல் ஹிஸ்டரி. ஸோ மிடிவல் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் வரும், அதாவது மெயினான டாபிக்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். மிடிவல் ஹிஸ்டரி, ரைட்டா? மிடிவல் ஹிஸ்டரி அதாவது வரலாறுக்கு சென்ட்ரல் நடந்த என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம என்ன பார்ப்போம்னா டெல்லி சுல்தானியம் பத்தி பார்ப்போம். டெல்லி சுல்தானேட். டெல்லி சுல்தானியம்க்கு அப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா முகலாயர்களை பத்தி பார்ப்போம். முகலாயர்களுக்கு அப்புறம் யாரை பத்தி பார்ப்போம் அப்படின்னா விஜயநகர பேரரசு. விஜயநகர எம்பையர், அதாவது விஜயநகர பேரரசை பத்தி பார்ப்போம். விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் யாரை பத்தி பார்ப்போம் அப்படின்னா பாமணி சுல்தானியம் பத்தி. பாமணி சுல்தானியம் பத்தி பாமணி சுல்தானியம் அல்லது பாமணி கிங்டம். அடுத்து பாமணி சுல்தானியம்க்கு அப்புறம் யாரை பத்தி அப்படின்னா மராத்தியர்கள் பத்தி, மராத்தாஸ். நெக்ஸ்ட் மராத்தியர்களுக்கு அப்புறம் வந்து ஒரு சில சின்ன விஷயங்கள் இருக்கு. ஆனா வந்து மெயினானது வந்து இந்த 5 தான். மெயினா வந்து மிடிவல் ஹிஸ்டரி அப்படின்றது டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள், விஜயநகர பேரரசு, பாமணி, மராத்தியர்கள். இவர்கள் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா மிடிவல் ஹிஸ்டரியா நம்ம வந்து படிக்க போறது. ஓகே? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டெல்லி சுல்தானியம் தான். டெல்லி சுல்தானியம்ல வந்து நம்ம யாருல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து குதுபுதீன் ஐபக் தான். குதுபுதீன் ஐபக் என்பவர் தான். ஓகே? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. சரி, அதே மாதிரி ஜூம் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். ஓகே, யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டெல்லி சுல்தானியம். டெல்லி சுல்தானேட் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகே? சரி,
டெல்லி சுல்தானியம். டெல்லி சுல்தானியம் பொறுத்த வரைக்கும் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னா 1206 இருந்து 1526 வரைக்கும் டெல்லி சுல்தானியம் ஆட்சி செஞ்சுச்சு. அப்ப எவ்வளவு வருஷம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 320 வருஷம், 320 வருடங்கள் இந்தியாவை வந்து டெல்லி சுல்தானியத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஆட்சி செய்தார்கள். ஓகே, ஸோ டோட்டலா டெல்லி சுல்தானியம்ல மொத்தமா எத்தனை வம்சங்கள் அப்படின்னு பாக்குறப்ப 5 வம்சங்கள், அதாவது 5 டைனாஸ்டி. எந்தெந்த டைனாஸ்டிலாம் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அடிமை வம்சம். ஃபர்ஸ்ட் எந்த வம்சம் அப்படின்னா அடிமை வம்சம். அதுக்கு அடுத்தது வந்து எந்த வம்சம்னா கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சம்க்கு அப்புறம் யார் அப்படின்னா துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சம். துக்ளக் அப்புறம் யார் அப்படின்னா சையது வம்சம். யார் அப்படின்னா சையத் வம்சம். ஒரே ஒரு செகண்ட். சையது வம்சம். சையது வம்சம்க்கு அப்புறம் யார் அப்படின்னா லோடி வம்சம். சையதுக்கு அப்புறம் அது லோடி, லோடி டைனாஸ்டி. ஓகே, லோடி டைனாஸ்டி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் முக்கியமானது. சரி, இப்போ வந்து வருஷங்கள் முக்கியமா அப்படின்னு கேட்டா வருஷமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்தான். எந்தெந்த வருஷம், எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் ஆட்சி செய்தார்கள் அப்படின்றதும் முக்கியம். சரி, ஃபர்ஸ்ட் அடிமை வம்சத்தை பொறுத்த வரைக்கும் 1206 இருந்து 1290 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. கில்ஜி வம்சம் வந்து 1290 இருந்து 1320 வரைக்கும் ஆட்சி செய்தாங்க. துக்ளக் வம்சம் 1320 இருந்து 1414 வரைக்கும். சையது வம்சம் 1414 இருந்து 1451 வரைக்கும். லோடி வம்சம் 1451 இருந்து 1526 வரைக்கும் ஆட்சி செய்தார்கள். ஓகே, சரி, அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட், ஸோ இப்போ வந்து எக்ஸாம்ல வந்து இப்ப சுல்தான் அப்படின்ட்டு சொல்றோம்ல, நம்மளா வந்து மௌரியர்கள் ஆகட்டும் குப்தர்கள் ஆகட்டும் அங்க வந்து அரசர்கள் அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல, இங்க வந்து டெல்லி சுல்தானியம்ல சுல்தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. சுல்தான் தான் வந்து இருக்கலே ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல். சரியா, சுல்தான்களை பொறுத்த வரைக்கும் இப்படி கேள்வி கேட்கலாம். அதாவது நான் இங்க வந்து ஹெச் அப்படின்ட்டு போடுறேன். ஹெச்னா ஹை, ஹெச் அப்படின்னா அதாவது இப்படி மேல ஆரோ மார்க் போடுறேன். மேல ஆரோ மார்க் போட்டா அதிகமா, கீழே வந்து இப்படி ஆரோ மார்க் போடுறது கம்மி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகமான சுல்தான்களை எந்த வம்சம், அதிகமான சுல்தான்களை உடைய வம்சம் வந்து என்னன்னா அடிமை வம்சம். அதாவது அடிமை வம்சத்துல அதிகமா வந்து சுல்தான், நிறைய அரசர்கள் இருந்திருக்காங்க. கம்மியான அரசர்கள் இருந்த வம்சம் என்னன்னா லோடி வம்சம். கம்மியான அரசர்கள் இருந்த வம்சம் லோடி வம்சம். ஓகே, அடுத்து ரூல், அதாவது ஆட்சி. சரியா, ஆட்சி. நம்ம ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலம், சரியா, மேல ஆரோ மார்க் போட்டிருக்கேன், நீண்ட காலம் ஆட்சி செய்த வம்சம் எது, கம்மியான காலம் ஆட்சி செய்த வம்சம் எது. ரொம்ப நீண்ட காலம் ஆட்சி செய்த வம்சம் வந்து என்னன்னா துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சம். கம்மியான காலம் ஆட்சி செய்த வம்சம் கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சம். சரியா, பார்த்தாலே இதுல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து துக்ளக் வம்சத்தை பொறுத்த வரைக்கும் 94 வருடங்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. கில்ஜி வம்சத்தை பொறுத்த வரைக்கும் 30 வருடங்கள்னு ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகமான வருஷம் ஆட்சி செய்தது துக்ளக். கிட்டத்தட்ட துக்ளக் வந்து எத்தனை வருடங்கள் அப்படின்னா 94 வருடங்கள். கில்ஜி வெறும் 30 வருஷம் தான் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஓகே சார், சுல்தான் போட்டு எழுதியிருக்கீங்கல்ல சார் மேல, அது மட்டும் ஒரு டைம் சொல்ல முடியுமா? அதாவது சுல்தான்னு போட்டு நான் இங்க வந்து மேல ஆரோ மார்க் போட்டிருக்கிறது அதிகம், கீழே ஆரோ மார்க் போட்டிருக்கிறது கம்மி. அதிகமான சுல்தான், சுல்தான்னா வந்து அரசர்கள், அதிகமான அரசர்களை உடைய வம்சம் அடிமை வம்சம். ஸ்லேவ்னா அடிமை. கம்மியான அரசர்களை உடைய வம்சம் லோடி வம்சம். ஓகே சார். ஓகே, அடுத்து ரூலுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா டெரிட்டரி. டெரிட்டரின்னு என்னது, பகுதி, அதாவது ஏரியா, பரப்பளவு அப்படின்ட்டு கூட வச்சுக்கலாம். எல்லைகள், எல்லைகள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதிகமான பரப்பளவு, கம்மியான பரப்பளவு. சரியா, அதிகமான பரப்பளவை ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னா துக்ளக் வம்சம். அதிகமான பரப்பளவை ஆட்சி செய்தவர்கள் துக்ளக் வம்சம். வெறுமனையா ரொம்ப ரொம்ப கம்மியான பகுதியை ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னா சையது வம்சம். கம்மியான பகுதியை ஆட்சி செய்தவர்கள்
சையீத் வம்சம். ஓகே, சரி. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வம்சத்தை பத்தியும் நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா அடிமை வம்சத்தை பத்தி பார்க்கலாம். நான் இதுலயே கூட எழுதுறேன், இருங்க, இப்படி ஒரு கோடு போட்டுறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த வம்சத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனாஸ்டி. ஸ்லேவ் டைனாஸ்டி. ஸ்லேவ்னா அடிமை. ஓகே, அடிமை வம்சம். இப்ப அடிமை வம்சத்துல முதலா எந்த அரசரை பத்தி, அடிமை வம்சத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னா 1206 இருந்து 1290 வரைக்கும் ஆட்சி செய்தார்கள். ஓகே, அடிமை வம்சத்துல ஃபர்ஸ்ட் எந்த அரசரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குதுபுதீன் ஐபக். குதுபுதீன் ஐபக். ஓகே, குதுபுதீன் ஐபக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குதுபுதீன் ஐபக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் பாயிண்ட் என்னன்னா இந்த குதுபுதீன் ஐபக் இவர் கூட சேர்ந்து பிளஸ் போட்டிருக்கல, பிளஸ்னா கூட இன்னொருத்தர், சரியா, பிளஸ்னா இன்னொருத்தர் யார் அப்படின்னா அவருடைய பேர் தான் பக்தியார் கில்ஜி. அவருடைய பெயர் தான் என்னன்னா பக்தியார் கில்ஜி. இந்த குதுபுதீன் ஐபக்கும் பக்தியார் கில்ஜியும் தான் எங்க படையெடுத்து போவாங்க அப்படின்னா, நான் இன்வேஷன் அப்படின்ட்டு போடுறேன். இன்வேஷன்னா இன்னும் இன்வேட் அப்படின்ட்டு போடுறேன். இன்வேட்னா படையெடுப்பு, இன்வேடட் படையெடுத்திருக்கிறாங்க. யார் அப்படின்னா குதுபுதீன் ஐபக்கும் பக்தியார் கில்ஜியும் தான் சேர்ந்து படையெடுத்திருக்கிறாங்க. எந்த பகுதி அப்படின்னா பெங்கால் மற்றும் பீகார் பகுதியை, பெங்கால் மற்றும் பீகார் பகுதியை சேர்ந்து படையெடுத்திருக்கிறாங்க. குதுபுதீன் ஐபக்கும் பக்தியார் கில்ஜியும் தான். ஸோ அந்த டைம் தான் பார்த்துட்டீங்கன்னா என்ன ஆயிருக்குது, இந்த பீகார் பகுதி இருக்குல்ல, பீகார், அந்த பீகார் பகுதியில இருக்கிற 2 பல்கலைக்கழகம், ஒண்ணு என்னது நலந்தா பல்கலைக்கழகமும், இன்னொன்னு விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகம். நலந்தா பல்கலைக்கழகம் மற்றும் விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகம், இந்த 2 பல்கலைக்கழகத்தையுமே பக்தியார் கில்ஜி அவர்கள் இடித்து தரமட்டமாக்குவார். ஓகே, நலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா குமாரகுப்தர். பீகார்ல இருக்கா சார்? பீகார், ரெண்டுமே பீகார்ல தான் இருக்கு. விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதை தோற்றுவித்தவர் தர்மபாலன். ஓகே, சரி, அடுத்தது பாருங்க சார். அந்த யூனிவர்சிட்டி மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். அதாவது பீகார்ல இருக்கிற, அதாவது என்னன்னா குதுபுதீன் ஐபக் பக்தியார் கில்ஜி கூட 2 பேரும் இணைந்துதான் பெங்கால் பீகார் பகுதியை படையெடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்பதான் பக்தியார் கில்ஜி என்ன பண்ணுவாரு, பீகார்ல இருக்கிற நலந்தா பல்கலைக்கழகம் மற்றும் விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகம் இரண்டையுமே இடித்து தரமட்டமாக்குவார். ஓகே சார், சொல்லுங்க சார். இது எந்த வருஷம் நடந்த இன்ஸ்டால்மெண்ட் சார்? ஆக்சுவலா இது 1293 நடந்திருக்கும். சரி, அதாவது 1193 நடந்திருக்கும். 1193 இந்த காலகட்டத்துல நடந்திருக்கும். பட் இதுக்கு இயர் அந்த அளவுக்கு தேவையில்லை. நான் ஒரு சில விஷயங்களுக்கு நான் இயர் மென்ஷன் பண்றேன், நீங்க அது மட்டும் படிச்சாலே போதுமானது. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே. இப்ப ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா 1206 யார் இறந்து போயிருப்பார் அப்படின்னா முகமது கோரி அவர்கள் 1206 இறந்து போயிருவார். ரைட்டா? முகமது கோரி இறந்ததுக்கு அப்புறம் குதுபுதீன் ஐபக் இருக்கிறாருல, QA அப்படின்ட்டு போறாங்க. QAனா குதுபுதீன் ஐபக். அவரு தன்னை என்னவென்று அறிவித்திருவார் அப்படின்னா சுல்தான் என்று அறிவிச்சுக்குவார். சுல்தான் என்ன, அரசர் தான். சோ ஏன்னா முகமது கோரி இறந்து போகணும். ஏன்னா முகமது கோரியினுடைய அடிமையா தானே யார் இருக்கிறார், ஐபக் இருக்கிறார், குதுபுதீன் ஐபக் இருக்கிறார். ரைட்டா? சோ முகமது கோரியின் அடிமையான ஐபக் முகமது கோரி 1206 இறந்த உடனே தன்னை சுல்தான் என்று அறிவித்து டெல்லி சுல்தானியத்தை 1206 நிறுவுவார். ஓகே, சரி. இதுல வேணா எழுதிக்கோங்க, முகமது கோரியின் அடிமை தான் யாருன்னா குதுபுதீன் ஐபக் அப்படின்ட்டு கூட எழுதிக்கலாம். ஓகே, சரி. அடுத்தது பார்த்தோம்னா இது அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 2 இடங்கள்
என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து குவாத்துல் இஸ்லாம் மசூதி, குவாத் உல் இஸ்லாம் மசூதி, மசூதினா மாஸ்க், மசூதி. இன்னொரு இடம் இருக்கு, என்ன இடம் அப்படின்னா குதுப் மினார். இன்னொரு இடம் என்னன்னா குதுப் மினார். இது இரண்டுமே இடங்கள் தான், ரைட்டா? குவாத்துல் இஸ்லாம் மசூதி மற்றும் குதுப் மினார். இந்த இரண்டு இடங்களையும் யார் வந்து இந்த இரண்டு இடங்களும் இப்ப வந்து எங்க இருக்குது அப்படின்னா டெல்லியில இருக்கு. இந்த இரண்டு இடங்களுமே இப்ப எந்த இடத்துல இருக்குதுன்னா டெல்லியில தான் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த குவாத்துல் இஸ்லாம் மசூதி மற்றும் குதுப் மினாரை கட்டியது யார் அப்படின்னா குதுபுதீன் ஐபக்க சொல்லக்கூடாது. கட்ட ஆரம்பித்தது யார் அப்படின்னா குதுபுதீன் ஐபக், அது வந்து குதுபுதீன் ஐபக் தான் சொல்லணும், ரைட்டா? ஒன்லி ஸ்டார்டட். இந்த இரண்டு இடங்களை, இந்த இரண்டு பகுதியையும் கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு, ஆனா முடித்தது வேற ஆள். முடித்தது யாருன்றதை நான் அடுத்தடுத்து சொல்றேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குவாத்துல் இஸ்லாம் மசூதி மற்றும் குதுப் மினாரை கட்ட ஆரம்பித்தவர் தான் யார் அப்படின்னா குதுபுதீன் ஐபக். சரி, அடுத்தது இந்த குதுப் மினார் அப்படின்றது யாருடைய நினைவால் கட்டப்பட்டது, சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா குதுப் மினார் யாருடைய நினைவால் கட்டப்பட்டது அப்படின்னா ஒரு சூஃபி மதகுரு இருப்பார். இஸ்லாம்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா சூஃபிசம் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு. அந்த சூஃபிசம்ல வந்து ஒரு மத குரு, ரைட்டா? சூஃபின்னு போடுறேன், செயின்ட் அப்படின்னா குரு, மத குரு, ரைட்டா? சூஃபி செயின்ட் ஒருத்தர் இருக்கிறார். யார் அப்படின்னா குதுபுதீன் பக்தியார் காக்கி. குதுபுதீன் பக்தியார், நம்ம பக்தியார் கில்ஜி வேற, இவர் வேற, சரியா? பக்தியார் காக்கி. அப்ப குதுப் மினார் யாரின் நினைவாக கட்டப்பட்டது அப்படின்னா குதுபுதீன் ஐபக் எழுதக்கூடாது, ஏன்னா அங்கேயும் குதுப் இருக்கு இங்கேயும் குதுப் இருக்கு, ரைட்டா? சோ குதுப் மினார் வந்து யாரின் நினைவாக கட்டப்பட்டது அப்படின்னா சூஃபி மதகுருவான குதுபுதீன் பக்தியார் காக்கியின் நினைவாக கட்டப்பட்டது அப்படின்றது ஆன்சர், ரைட்டா? சரி, அடுத்தது இந்த குதுபுதீன் ஐபக் இருக்கிறாருல, இவருக்கு ஒரு டைட்டில் இருக்கு. ஸ்கிரீனை கொஞ்சம் அந்த சைடு நல்லா காட்டுங்க சார். ஓகேயா? ஓகே சார். ஓகே ஓகே இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா குதுபுதீன் ஐபக்கு ஒரு பட்டம் சொல்றாங்க. என்ன பட்டம்னா லக் பக்ஷ் அப்படின்ற ஒரு பட்டம் சொல்றாங்க. என்ன பட்டம்னா லக் பக்ஷ் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து குதுபுதீன் ஐபக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. லக் பக்ஷ் அதாவது லட்சங்களை அளிப்பவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லக் பக்ஷ் அப்படின்றது வந்து வேற மொழியில இருக்கிற ஒரு பெயர் தான். லக் பக்ஷ் அப்படின்னா படிக்கணும், தமிழ்ல கொஸ்டின் கேட்டாலும் அப்படியே தான் கேட்பாங்க. லக் பக்ஷ் அப்படின்னா யாராச்சும் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு வராங்கன்னா லட்சங்களை அளிப்பவர் அப்படின்ட்டு பொருள் கூறும், சரியா? லக் பக்ஷ். அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா குதுபுதீன் ஐபக் எப்பொழுது இறந்து போவார் அப்படின்னா 1210 குதுபுதீன் ஐபக் இறந்து போயிடுவார், சரியா? ஆரோ மார்க் போட்டிருக்கேன், இறந்து போயிடுவார். சரி, எப்படி இறந்து போவாரு அப்படின்னா விளையாண்டுகிட்டு இருக்கப்ப. என்ன விளையாட்டு அப்படின்னா சௌகான் அப்படின்ற விளையாட்டு, சரியா? சௌகான் அப்படின்னா போலோன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல போலோ. அதாவது குதிரை மேல உட்காந்துக்கிட்டு, இப்ப ஹாக்கிலாம் வந்து ஸ்டிக் இருக்குல்ல, குச்சியை வச்சு அடிச்சுட்டு கோல் போடுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா வந்து குதிரை மேல உட்காந்து விளையாடுறது, குதிரை மேல வந்து குச்சியை வச்சுக்கிட்டு தட்டி 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 கோல் போட வைக்கிறது, அதுதான் போலோ. அங்க வந்து துருக்கி மொழியில வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஏன்னா அடிமை வம்சத்தை சார்ந்தவர்கள் வந்து எந்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அப்படின்னா துருக்கி வம்சாவளியை சேர்ந்தவர்கள், ரைட்டா? துருக்கி மொழியில வந்து சௌகான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சௌகான், ரைட்டா? சரி, அப்ப இவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து இவருடைய கல்லறை எங்க இருக்குது அப்படின்னா லாகூர்ல இருக்குது, சரியா? இவருடைய கல்லறை வந்து எங்க புதைத்தார்கள் அப்படின்னா லாகூர்ல. இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய கல்லறை எங்க இருக்குது அப்படின்னா லாகூர், அதாவது பாகிஸ்தான். இறந்துட்டார் 1210 வந்து இறந்து போறாரு. எப்படி இறந்து போறாருன்னா விளையாண்டுகிட்டு இருக்கப்ப. என்ன விளையாட்டு? சௌகான் என்கிற போலோ விளையாட்டு. எங்க வந்து புதைக்கிறாங்க அப்படின்னா லாகூர்ல புதைக்கிறாங்க. லாகூர் எங்க இருக்குதுன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. சரி, அடுத்து 1210 இறந்து போயிடுறாரா? அதுக்கு அடுத்து யார் வந்து அரசரா வராரு அப்படின்னா குதுபுதீன் ஐபக்குடைய பையனான ஆரம் ஷா தான் வராரு, ஆரம் ஷா. ஆனா ஆரம் ஷாவை வந்து கொன்றுவாங்க, சரியா? கில்டுனா கொன்றுவாங்க. கில்டு பை. ஆரம் ஷாவை கொன்னது யார் அப்படின்னா இல்துத்மிஷ், யார் அப்படின்னா இல்துத்மிஷ். ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இல்துமிஷா யாரு? லாஸ்டா ஆரம் ஷா சொன்னீங்களா? ஆமா, ஆரம் ஷாவை கொன்றுவாங்க. சரியா, ஆரம் ஷாவை கொன்னது யார் அப்படின்னா இல்துமிஷ். இல்துமிஷ் கொன்றுவார். இந்த இல்துமிஷ் ஆரம் ஷா யாரோட பையன் சார்? குதுபுதீன் ஐபக். குதுபுதீன் ஐபக். ஏன்னா 1210 குதுபுதீன் ஐபக் இறந்து போறாரு. அடுத்து வந்து அவருடைய பையன் வராரு, யாருன்னா ஆரம் ஷா. ஆரம் ஷாவை கொன்றுவாங்க. யார் கொண்டுவார் அப்படின்னா இல்துமிஷ். இல்துமிஷ் யாருன்னா குதுபுதீன் ஐபக்குடைய மருமகன். குதுபுதீன் ஐபக்கின் மருமகன் இல்துமிஷ். குத்புதீன் ஐபக்கோட மருமகன். மருமகன். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா யாருன்னா இல்துமிஷ். இல்துத்மிஷ் அப்படின்ட்டு சொல்லுவார். இல்துமிஷோட ஆட்சி காலம் அப்படின்றது 1211 1236 வரைக்கும் இருக்கும். ரைட்டா? குதுபுதீன் ஐபக்கை பொறுத்த வரைக்கும் இவர் 1206 1210 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் இருக்கும். குதுபுதீன் ஐபக் ஒரு 4 வருஷம் தான் இருந்திருப்பார். 4 வருஷம் தான் ஆட்சி செஞ்சிருப்பார். ஓகே, அடுத்தது பாருங்க. இல்துமிஷை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாயிண்ட்லாம் முக்கியம் அப்படின்னா, இல்துமிஷ் வந்து என்னன்னு சொல்றாங்க, அடிமையின் அடிமை அப்படின்றாங்க. அதாவது ஸ்லேவ் ஆஃப் த ஸ்லேவ், அடிமையின் அடிமை அப்படின்ட்டு இல்துமிஷ சொல்றாங்க. ஏன்னா குதுபுதீன் ஐபக் யாரின் அடிமை? கோரியின் அடிமை. இல்துமிஷ் யாரின் அடிமை? அவர் யாருன்னா குதுபுதீன் ஐபக்கோட அடிமை. சரியா? ஃபர்ஸ்ட் அடிமையாக இருந்து அதுக்கப்புறம் தான் மருமகனா மாறுவார். ரைட்டா? ஸோ அதனாலதான் ஸ்லேவ் ஆஃப் த ஸ்லேவ், அடிமையின் அடிமை. ஏன்னா ஆல்ரெடி கோரியே அடிமை தான். அந்த கோரிக்கு அடிமையாக இருந்தவர் தான் இல்துமிஷ். ஓகே, ஸ்லேவ் ஆஃப் த ஸ்லேவ். இல்துமிஷ் தான் என்ன பண்ணுவார்னா தலைநகரத்தை மாத்துறாரு. கேபிட்டல் தலைநகரத்தை மாத்துவார். இது வரைக்கும் தலைநகரம் எங்க இருக்குன்னா லாகூர்ல இருக்கும். லாகூர். அந்த லாகூர்ல இருந்து எங்க தலைநகரத்தை மாத்துவார் அப்படின்னா டெல்லிக்கு மாத்துவார். லாகூர்ல இருந்து தலைநகரத்தை மாற்றியவர் யார் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் இல்துமிஷ் தான். இல்துமிஷ். அடுத்து முகமது, அதாவது குதுபுதீன் ஐபக்கால் கட்டப்பட்ட குவாத்துல் இஸ்லாம் மசூதி இருக்குது இல்ல, நம்ம 2 பார்த்தோமா. ஒண்ணு வந்து குவாத் உல் இஸ்லாம் மசூதி மற்றும் குதுப் மினார் அப்படின்ற 2 பார்த்தோம்ல. அந்த 2ஐயுமே கம்ப்ளீட் பண்ணிடுவார். சரியா? அதாவது கம்ப்ளீட் பண்ணது, கட்டி முடித்தவர் யார் அப்படின்னு கேட்டா அதுக்கான ஆன்சர் இல்துமிஷ் தான். கட்டி முடித்தவர் யார்னா அதுக்கான ஆன்சர் இல்துமிஷ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், அதுக்கடுத்து இல்துமிஷை பொறுத்த வரைக்கும் 2 நாணயங்கள் கொண்டு வருவார். காயின்ஸ், 2 நாணயங்கள். ஒன்று வெள்ளியிலும் இன்னொன்னு செம்புலியும் கொண்டு வருவார். செப்பு நாணயம், காப்பர் காயின் மற்றும் சில்வர் காயின். ஓகே, சில்வர் காயினுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா தங்கா. சில்வர் வெள்ளி நாணயத்தின் பெயர் தங்கா அப்படின்ட்டு சொல்றாங்க. செப்பு நாணயத்தின் பெயர் வந்து ஜித்தால். ஜித்தால். சரியா? சில்வர், தங்கா, காப்பர், ஜித்தால். சொல்லுங்க. அந்த காயின்ஸ் யார் கொண்டு வருவா சார்? இல்துமிஷ் தான். நம்ம இப்ப வந்து இல்துமிஷை பத்தி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே இல்துமிஷ் தான். ஓகே சார். நான் சொல்ற பாயிண்ட் அனைத்துமே இல்துமிஷ் கீழே தான் வரும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட், அடுத்தது பாருங்க. இல்துமிஷ் வந்து ஒரு திட்டம் கொண்டு வருவார். என்ன முறை அப்படி, என்ன ஒரு முறை அப்படின்னா சஹல்கானி அப்படின்ற ஒரு முறை. சஹல்கானி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அல்லது சாலீசா தால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அதாவது சஹல் கானி அப்படின்னு சொல்லுவாங்க, சாலிசா தால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சஹல்கானி அல்லது இந்த சாலிசா தால் அப்படின்றது என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் 40, அதாவது 40 பேரை கொண்ட ஒரு குழு. அதுதான் வந்து சஹல்கானி. சரியா? 40 பேரை கொண்ட ஒரு குழு தான் சஹல்கானி குழு அப்படின்ட்டு சொல்லப்படும். ஓகே, சோ அதாவது இந்த 40 பேர் எதுக்கு அப்படின்னா ஒன்னும் கிடையாது, இல்துமிஷுக்கு ஆலோசனை கூறுவதற்காக. சரியா? ஒரு மினிஸ்டர்ஸ் மாதிரி. சரியா? கவுன்சில், அந்த அமைச்சரவை குழு இருக்கு தெரியுமா, அது மாதிரிதான் ஒரு 40 பேரை கொண்ட ஒரு குழுவை வந்து பார்த்துட்டீங்கன்னா இல்துமிஷ் வந்து அறிமுகம் செய்வாரு. அந்த 40 பேர் எதுக்குன்னா ஒரு அறிவுரை கூறுவதற்காக. ஓகே, அட்வைஸ் பண்றதுக்கு தான். ரைட்டா?
அடுத்தது என்ன முக்கியம்னா, இது இவர் இன்னொரு திட்டமும் கொண்டு வந்திருப்பார். யாருன்னா இல்துத்மிஷ். என்ன திட்டம் அப்படின்னா இக்தாதாரி முறை, இக்தாதாரி சிஸ்டம் அப்படின்ட்டு. இக்தாதாரி சிஸ்டம். இந்த இக்தாதாரி முறை அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலத்தை வந்து நான் சின்னதா பிரிச்சு, இந்த ஒரு பெரிய நிலத்தை சின்னதா பிரிச்சு இதை வந்து ஒரு ஆளுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஒரு நிலம், இதை வந்து நான் நிலத்தை வந்து பிரித்து தனித்தனியா வந்து ஒரு நபருக்கும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். பெரிய நிலத்தை கொடுக்காம அந்த பெரிய நிலத்தை பிரிச்சு ஒரு நபரா கொடுத்துட்டேன். நான் கொடுக்குறப்ப நான் இலவசமா தான் கொடுக்குறேன், ரைட்டா? அப்ப அந்த இலவசமா கொடுக்கப்பட்ட நிலத்திற்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப திருப்பி ஏதாச்சும் கொடுக்கணும்ல. அப்ப அந்த கொடுக்கப்பட்ட நிலங்களிலிருந்து கிடைக்கும் வருமானத்துல ஒரு சிலதை அரசருக்கு கொடுக்கணும். அது போக இராணுவ உதவி செய்யணும். ஸோ அப்ப ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்றப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, அரசியல் ரீதியாகவோ இல்ல போரின் போதோ வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும், அரசருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதான் மிலிட்ரி சர்வீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்ப இந்த பிரித்து கொடுக்கப்படுகிறது இல்ல நிலங்கள், அந்த நிலத்தை வந்து என்னன்ட்டு சொல்றாங்கன்னா, பிரிக்கப்பட்ட நிலங்களை வந்து இந்த நிலமாகட்டும், பிரிக்கப்பட்ட இந்த எல்லா நிலங்கள் இருக்குல்ல, பிரிக்கப்பட்ட நிலங்கள், இது எல்லாத்தையுமே என்னன்ட்டு சொல்றாங்க, இக்தா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப இவர்கள் எல்லாருமே வாங்குறாங்க, அந்த நிலத்தை வாங்குபவர்கள். இவரை வந்து என்னன்னு சொல்றாங்க, இக்தாதார் அப்படின்னு சொல்றாங்க. இக்தாதார், ரைட்டா? ஒரு பெரிய நிலத்தை பிரித்து அதை வந்து அனைவருக்கும் கொடுத்து அதன் மூலமாக வந்து பார்த்துட்டீங்கன்னா சேவை செய்யறதுக்கான ஒரு முறைதான் வந்து இக்தாதாரி முறை அப்படின்ட்டு. இந்த இக்தாதாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா இல்துத்மிஷ். இல்துத்மிஷ். ஓகே. அடுத்தது அடுத்தது வந்து யாரை பத்தி பாக்குறோம் அப்படின்னா ரஸியா சுல்தான் பத்தி. ஓகே. அடுத்தது வந்து யார் அப்படின்னா ரஸியா சுல்தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே. ரஸியா சுல்தானை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து 1200 சொல்லுங்க. புரியல எது அரசர்களை பத்தி? ஆமா, இது வந்து சிலபஸ் வந்து 10th வருதா 9th வருதா? இல்ல ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் பத்தி ஸ்கூல் புக் சிலபஸ் படியே போறது கிடையாது. நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பாக்குறப்ப வந்து ஃபுல்லாவே அப்படின்னா வந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. வந்து ஸ்கூல் புக்ஸும் கவர் ஆகும், அது போக கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கிற ஒரு சில கொஸ்டின்ஸுமே வந்து இதுல பாயிண்டா இருக்கும். அது போக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸுமே இதுல இருக்கும். நிறைய முக்கியமான சோர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம். இதுவே டிஎன்பிசி போதுமா? இல்ல கிடையாது. ஏன்னா டிஎன்பிசியில இன்னும் கொஞ்சம் டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஆனா ஆர்ஆர்பிக்கும் எஸ்எஸ்சிக்கும் இது போதுமான. ஓகே சார். ஓகே. ரஸியா சுல்தானை பொறுத்து சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஆர்ஆர்பிக்கு இந்த கொஸ்டின் மட்டும் படிச்சா போதும், மற்ற புக்கையும் படிக்க மாட்டேன், 10th 6th அப்படி உள்ள ஸ்கூல் புக்கையும் படிக்கணுமா? இது மட்டும் படிச்சா போதுமா? நான் ஆல்ரெடி சொன்னதே தான் உங்களுக்கு. நம்ம கிளாஸ் நோட்ஸ் பிளஸ் அந்த பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு தெரியுமா, அதை மட்டுமே பாருங்க, போதுமானது. ஓகே சார். ஓகே. சரி. ரஸியா சுல்தானை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆட்சி செய்தது 1236 1240 வரைக்கும். இந்தியாவை ஆட்சி செய்த முதல் மற்றும் கடைசி பெண் அரசியாக இருந்தவர் தான் யார் அப்படின்னா ரஸியா சுல்தான். சரியா? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உமன் ரூலர் ஆஃப் இந்தியா. சரியா? டபிள்யூ போட்டு ரவுண்ட் போட்டிருக்கிறது உமன், ஐ போட்டு ரவுண்ட் போட்டிருக்கிறது இந்தியா. சரியா? இந்தியாவை ஆட்சி செய்த முதல் மற்றும் கடைசி பெண் அரசியாக இருந்தவர் தான் யார் அப்படின்னா ரஸியா சுல்தான். ரஸியா சுல்தானை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்கிறாங்கன்னா ரஸியா சுல்தானின் கணவர் பற்றி கேட்பாங்க. கணவர் பெயர் என்ன அப்படின்னா அல் துனியா. அடுத்து ரஸியா சுல்தானின் அடிமை பெயர் என்னன்ட்டு கேட்பாங்க. அடிமை பெயர் வந்து யாக்குத். சார் அவங்க வந்து தென்னிந்தியாவோட முதல் பெண் அரசி வந்து ராணி ருத்ரமாதேவி. இவங்க வந்து ஒட்டுமொத்த இந்தியா. சரியா? இந்தியா. ஏன்னா டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்தியா, அதாவது ஃபுல் நார்த் இந்தியாவையுமே ஆட்சி செய்தது. பட் அதே நேரத்துல வந்து இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்தியாவை ஆட்சி செய்த முதல் மற்றும் கடைசி பெண் அரசி யார் அப்படின்னா ரஸியா சுல்தான். ஓகே சார். சரி. இப்ப ரஷ்யா சுல்தான் ஆட்சி செய்த இயரா இது?
1236 இருந்து 40 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஓகே. உத்தரமா ராணின்னு பேர் சொன்னீங்களா? சரி. சார் அது ரூலர் ஆஃப் ஐன்னு போட்டிருக்கீங்களா, அது இந்தியாவாங்க சார்? ஐ போட்டிருக்கீங்கல்ல சார்? ரூலர் ஆஃப் இந்தியா. ஓகே சரி. அங்க டபிள்யூ போட்டிருக்கீங்கல்ல சார், அது சார் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். உமன் ரூலர். உமன் இந்தியாவை ஆட்சி செய்த முதல் மற்றும் கடைசி பெண் அரசியாக இருந்தவர் தான் யார் அப்படின்னா ரஷ்யா சுல்தான். ஓகே சார். அடுத்து ரஷ்யா சுல்தானுக்கு அப்புறம் யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஒருத்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். யார் அப்படின்னா கியாசுதீன் பல்பன். கியாசுதீன் பால்பன். கியாசுதீன் பால்பன். ரஷ்ய சுல்தானோட அடிமை வந்து யாக்குட்டா சார்? யாக்குத் பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா யாக்குத். ஓகே சார். அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து யாருன்னா அல்துனியா. ஆமா. ஓகே சார். சரி. கியாசுதீன் பல்பனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ப்போம். கியாசுதீன் பல்பனின் ஆட்சி காலம் அப்படின்றது 1266 இருந்து 1287. ஏன்னா ரஷ்யா சுல்தானுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஆனா அவங்க எல்லாம் வந்து திறம்பட ஆட்சி செய்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து முக்கியமான அரசர்களை பத்தி தான் பார்க்கணும். சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இருந்தவங்களாம் நம்மளுக்கு தேவையே இல்லை, ரைட்டா? ஸோ கியாசுதீன் பல்பனை பொறுத்த வரைக்கும் 21 வருடங்கள் வந்து திறம்பட ஆட்சி செய்திருப்பார். ஓகேயா? ஸோ அதனால கியாசுதீன் பல்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கியாசுதீன் பல்பன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இல்துமிஷால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சஹல்கானி குழு இருக்குல்ல, சஹல்கானி அல்லது சாலீசா தால் அப்படின்ட்டு சொல்றோம்ல, அந்த சஹல்கானி குழுவை என்ன பண்ணியிருப்பாரு, ஒட்டுமொத்தமாக ஒழித்திருப்பார். சரி, அந்த குழுவே வேண்டாம் அப்படின்ட்டு கலைத்து விட்டுருவார். யார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன், ரைட்டா? கியாசுதீன் பால்பன் சஹல்கானி குழுவை ஒழிப்பதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இவரே அந்த சஹல்கானி 40 பேரை கொண்ட குழுவுல ஒரு உறுப்பினர் தான், மெம்பர் தான். அந்த ஒரு காரணத்தினால் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் என்ன பண்ணியிருப்பாரு, சஹல்கானி அப்படின்ற குழுவே வேண்டாம் அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமா ஒழிச்சிருவார். சரி, இவர் ஒரு உறுப்பினரா இருக்கிறப்ப ஏன் வந்து இந்த மாதிரி ஒழிக்க காரணம் அப்படின்னா, ஏன்னா இவர் வந்து இல்துமிஷோடைய வம்சாவளியே கிடையாது. இவர் என்ன பண்ணிடுவார்னா, இல்துமிஷோடைய மொத்த குடும்பத்தையுமே கொன்றுவார். இல்துமிஷ் குடும்பம் இருக்குல்ல, இல்துமிஷ் குடும்பத்தையே முற்றிலுமாக கொன்றுவார். யார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன். ஏன் அப்படின்னா, அடுத்து வந்து ரத்த பந்தம் அப்படின்ட்டு யாருமே சொந்தம் கொண்டாடிட்டு அரசராக வரணும், அரசராக இருக்கணும்ட்டு வரக்கூடாது இல்ல, அதனால என்ன பண்ணிடுவார்னா இல்துமிஷ் குடும்பத்தையே கொன்றுவார். ஓகே, யாருன்னா கியாசுதீன் பால்பன். அடுத்தது கியாசுதீன் பால்பன் 2 முக்கியமான துறைகளை வந்து கொண்டு வந்திருப்பார். சரி, 2 டவுட் சார். சொல்லுங்க. சாரி சார், இல்துமிஷ் ஃபேமிலிக்கும் ராஜே சுல்தானுக்கு என்ன சம்பந்தம் சார்? ஆக்சுவலா இல்துமிஷுடைய பொண்ணுதான் ராஜியா சுல்தான். ஓகே, இல்துமிஷுடைய பொண்ணுதான் ராஜியா சுல்தான். ஓகே, சரி. இப்ப அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா, கியாசுதீன் பால்பன் வந்து 2 முக்கியமான துறைகளை வந்து அறிமுகப்படுத்துவார். ஒண்ணு வந்து இராணுவத்துறை, மிலிட்ரி. இராணுவத்திற்கு ஒரு துறை, என்ன துறை அப்படின்னா திவான் ஐ ஆர்ஸ் அப்படின்ற ஒரு துறை. திவான் ஐ ஆர்ஸ் அப்படின்ற ஒரு துறை. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன துறை அப்படின்னா நிதித்துறை, பினான்ஸ். நிதித்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன பெயர் அப்படின்னா திவான் ஐ விசாரத் அப்படின்னு சொல்றாங்க. திவான் ஐ விசாரத். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா அது துறையினுடைய பெயர். திவான் ஐ ஆர்ஸ் அப்படின்ற இராணுவத்துறை, திவான் ஐ விசாரத் அப்படின்னா நிதித்துறை. ஓகே, புதுசா வந்து ஒரு பெயர் கொண்டு வரார், ரைட்டா? அடுத்து நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நிறைய டைம். அடுத்து கியாசுதீன் பால்பனுக்கு ஒரு தலைப்பு, ஒரு பட்டம் இருக்கு. என்ன பட்டம் அப்படின்னா நியாபத் ஐ குதாய் அப்படின்ற ஒரு பட்டம். நியாபத் ஐ குதாய் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்கு. டைட்டில்னா பட்டம் இருக்குது. சரியா? நியாபத் ஐ
குதாய் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, 3 விஷயங்கள். ஒன்னு சிஜிதா, இன்னொன்னு பைபோஸ், இன்னொன்னு நவ்ரோஸ். சிஜிதா, பைபோஸ், நவ்ரோஸ், இந்த 3மே பாத்துட்டீங்கன்னா ஒரு பழக்க வழக்கம். எந்த நாட்டினுடைய பழக்க வழக்கம் அப்படின்னா ஒரு பாரசீக பழக்க வழக்கம், பெர்ஷியன் ட்ரெடிஷன். சரியா, பெர்ஷியன் ட்ரெடிஷன், பாரசீக பழக்க வழக்கம் தான் இந்த 3மே. என்னதெல்லாம் அப்படின்னா ஒன்று சிஜிதா, இன்னொன்னு பைபோஸ், இன்னொன்னு நவ்ரோஸ். சரி, அப்ப சிஜிதா என்ன, பைபோஸ்னா என்ன, நவ்ரோஸ்னா என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க எழுதணும் அப்படின்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கணும்னாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சரி, நல்லா கவனிங்க. சிஜிதா அப்படின்றது என்னன்னா ஒரு பழக்க வழக்கம். என்ன பழக்க வழக்கம்? அதாவது அரசரின் முன், அரசர் இருக்காருல்ல, அரசரின் முன் மண்டியிட்டு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நெத்தி இருக்குல்ல, நெற்றி தரையில் படுமாறு அரசரை வணங்குதல். ஓகே, அதாவது நீலிங் பிஃபோர் த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அரசரின் முன் மண்டியிட்டு தன்னுடைய நெற்றி தரையில் படுமாறு அரசரை வணங்குதல். அந்த பழக்க வழக்கத்தின் பெயர் சிஜிதா. பைபோஸை பொறுத்த வரைக்கும் அரசரின் பாதங்களை முத்தமிடுறது. ரைட்டா, அரசரின் பாதங்களை முத்தமிடுவது, அந்த பழக்க வழக்கத்தின் பெயர் பைபோஸ். ரைட்டு. நவ்ரோஸ், இந்த நவ்ரோஸை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னா இது ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு விழா, திருவிழா. என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னா புத்தாண்டு திருவிழா. ஓகே, என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னா நியூ இயர், ஒரு புத்தாண்டு திருவிழா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிஜிதாவாகட்டும், பைபோஸ் ஆகட்டும், நவ்ரோஸ் ஆகட்டும், இந்த 3மே ஒரு பழக்க வழக்கம். என்ன பழக்க வழக்கம்? பாரசீக பழக்க வழக்கம். நவ்ரோஸ் என்ன அப்படின்னா ஒரு திருவிழா. ரைட்டா, என்ன திருவிழா? புத்தாண்டு திருவிழா. என்ன புத்தாண்டு? பாரசீக புத்தாண்டு திருவிழா. இந்த 3ஐயுமே தன்னுடைய அவையில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன். ஓகே, கியாசுதீன் பால்பன் அவர் தான் அறிமுகப்படுத்தி இருப்பார். ரைட்டா, சரி, அடுத்தது பாருங்க. அரசரின் பாதங்களை முத்தமிடுறது. ஓகே சார். சரி, பாருங்க. அடுத்து இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் இது போறேன். சரி, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இந்த அடிமை வம்சத்தினுடைய முடிவு எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். சரியா, முடிவு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா கியாசுதீன் பால்பனுக்கு ஒரு பையன் இருக்கிறார். சரியா, இப்ப நம்ம கியாசுதீன் பால்பனை பத்தி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். கியாசுதீன் பால்பனுக்கு ஒரு பையன் இருக்கிறார். அந்த பையனுடைய பெயர் என்ன அப்படின்னா முகமது. பையனுடைய பெயரு முகமது. இந்த முகமது இறந்து போயிடுவார். சரியா, முகமது இறந்து போயிடுவார். இப்ப இந்த அவருடைய பையன் இறந்து போன நியூஸை கேட்டு தாங்க முடியாம யார் இறந்து போயிடுவார்னா பால்பனும் இறந்து போயிடுவார். அதாவது பையன் இறந்த செய்தியை கேட்டு தாங்க முடியாம யார் இறந்து போயிடுவார் அப்படின்னா பால்பனும் இறந்து போயிடுவார். இந்த பால்பன், அப்ப பையன் இறந்தாச்சு, அப்ப யார் இருக்கிறாருன்னா பால்பனுடைய பேரன், கிராண்ட் சன், பேரன் இருக்கிறார். அந்த பேரனுடைய பெயர் என்ன அப்படின்னா கைகுபாத். கைகுபாத் இருக்கிறார். இப்ப இந்த கைகுபாத் இருக்காருல்ல, கைகுபாதும் இறந்து போயிடுவார் கொஞ்ச நாள்ல. சரியா, கைகுபாதும் இறந்து போயிடுவார். ஹலோ சார். சொல்லுங்க. ஹலோ சார், பையனை கொன்றுவாங்களா சார்? ஆமா, பையனை கொன்றுவாங்க. ஓகே சார். கைகுபாத் இறந்து போயிடுவார். திருப்பி கைகுபாத்துக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு 4 வயசு பையன் இருக்கான். சரியா, சின்ன பையன். அவன் பெயர் என்ன அப்படின்னா காயுமார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா, 4 வயசு பையன். அந்த 4 வயசு பையனையுமே கொன்றுவாங்க. சரியா, 4 வயசு பையனை கொன்னது யாரு அப்படின்னா கில்டு பை. 4 வயது பையனை கொன்னது யார் அப்படின்னா மாலிக். என்ன ஸ்பெல்லிங் என்ன சார் எழுதிருக்கீங்க? KAY கைகுமார்.
KAYUMAR, காயுமார். ஓகே சார். இந்த காயுமாரை கொன்னது யார் அப்படின்னா மாலிக் ஃபிரூஸ். மாலிக் ஃபிரூஸ். மாலிக் ஃபிரூஸ். இப்படிதான் இந்த வம்சமே முடிவுக்கு வருது. ஓகே, அதாவது திரும்பியும் சொல்றேன். கியாசுதீன் பால்பனுக்கு ஒரு பையன் இருக்கிறார், பேர் என்ன? முகமது இறந்து போயிடுவார். பையன் இறந்த செய்தியை கேட்டு பால்பனும் இறந்துருவாரு. அதாவது கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம. திருப்பி பால்பனுடைய பேரன் கைக்குபாத். கைக்குபாத் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துருவாரு. திருப்பி கைக்குபாதோடைய பையன் வந்து காயுமார், சின்ன பையன் தான், ஒரு 3 வயசு 4 வயசு சின்ன பையன் தான். அந்த காயுமாரையும் கொன்றுவாங்க. கொன்னது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மாலிக் ஃபிரூஸ். இந்த மாலிக் ஃபிரூஸ் தான் என்ன பண்றாரு, அடிமை வம்சத்துக்கு அடுத்த வம்சமான கில்ஜி வம்சத்தை உருவாக்குறாரு. சரியா? மாலிக் ஃபிரூஸ் தான் என்ன பண்றாருன்னா அடிமை வம்சத்துக்கு அடுத்து வந்த வம்சமான கில்ஜி வம்சம் அப்படின்ற ஒண்ண உருவாக்குறாரு. ரைட்டா? சரி, அடுத்து நம்ம கில்ஜி வம்சத்தை பத்தி பார்ப்போம். சரி, பாருங்க. கில்ஜி. ஓகே, கில்ஜின்னு மட்டும் போட்டுக்கோங்க, கில்ஜிஸ். ஸோ கில்ஜியை பொறுத்த வரைக்கும் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் ஆட்சி செய்வாங்கன்னா 1290 இருந்து 1320 வரைக்கும் ஒரு 30 வருஷம் தான் ஆட்சி செய்வாங்க. இருக்கிறதுலயே டெல்லி சுல்தானிய வம்சத்திலேயே கம்மியான வருடங்கள் ஆட்சி செய்தது அது கில்ஜி வம்சம் தான். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து யார் அப்படின்னா மாலிக் ஃபிரூஸ் தான். மாலிக் ஃபிரூஸ் தான் வந்து யார் அப்படின்னா இந்த காயுமாரை கொன்னுட்டு அடிமை வம்சத்தை முற்றிலுமாக ஓரம் கட்டிட்டு கில்ஜி வம்சத்தை ஆரம்பிப்பார். இந்த மாலிக் ஃபிரூஸ் தான் என்ன பண்ணுவார்னா அடிமை வம்சத்தை தோற்கடிக்கிறாருல, தோற்கடிச்சிட்டு மாலிக் ஃபிரூஸ் வந்து தன்னுடைய பெயரை மாத்துறாரு. என்னன்ட்டு மாத்துறாரு? ஜலாலுதீன் ஃபிரோஸ் கில்ஜி அப்படின்ட்டு மாத்துறாரு. மாலிக் ஃபிரூஸ் வந்து என்ன பண்றாருன்னா கில்ஜி வம்சத்தை உருவாக்குறப்ப ஜலாலுதீன் ஃபிரோஸ் கில்ஜி அப்படின்ட்டு பெயரை வைத்துட்டு ஆரம்பிக்கிறார். சரியா? இப்ப கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா மாலிக் ஃபிரூஸ் தான். இன்கேஸ் ஆப்ஷன்ல ஜலாலுதீன் ஃபிரோஸ் கில்ஜி இருந்தாலும் அதுதான் ஆன்சர். ரைட்டா? ஜலாலுதீன் ஃபிரோஸ் கில்ஜியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் ஆட்சி செய்யறாருன்னா 1290 இருந்து 1296 வரைக்கும் ஆட்சி செய்யறாரு. சரியா? ஒரு 6 வருடங்கள் வந்து ஜலாலுதீன் ஃபிரோஸ் கில்ஜி ஆட்சி செய்யறாரு. ஜலாலுதீனை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அமைதியை விரும்புபவர். பீஸ், எப்பவுமே அமைதியான ஒரு அரசை வந்து நம்ம நடத்தணும் அப்படின்ட்டு அமைதியை விரும்புபவர். ரைட்டா? இந்த ஜலாலுதீன் ஃபிரோஸ் கில்ஜிக்கு ஒரு மருமகன் இருக்கிறார், சன்னின்லா, மருமகனின் பெயர் வந்து என்ன அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. மருமகனின் பெயர் வந்து யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. இந்த மருமகன் இருக்கிறாரு அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி தான் அலாவுதீன் கில்டி. சரியா? அலாவுதீன் கில்ஜி கில்டுன்னு போடுறான், ஒரு ஆரம்பர் போட்டு சைட்ல எழுதியிருக்கேன் கில்டு. யாரை கொல்லுவாரு? ஜலாலுதீன் கில்ஜியை கொன்றுவார். சரியா? ஜலாலுதீன் கில்ஜியை கொன்னது யார் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜியின் மருமகனான அலாவுதீன் கில்ஜி தான் கொல்லவே செய்வார். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பாருங்க அலாவுதீன் கில்ஜி. அடுத்து யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியை பொறுத்த வரைக்கும் இவர் ஆட்சி செய்த ஆண்டுகள் அப்படின்னு பாக்குறப்ப 1296 இருந்து 1316 வரைக்கும் ஒரு 20 வருடங்கள் ஆட்சி செய்திருப்பார். 20 வருடங்கள். அலாவுதீன் கில்ஜியினுடைய உண்மையான பெயர் வந்து என்னன்னா அலி குர்சாப். உண்மையான பெயர் அலி குர்சாப். ஓகே, ரியல் நேம், உண்மையான பெயர் அலி குர்சாப். அலாவுதீன் கில்ஜியை பொறுத்த வரைக்கும் இவருடைய படையில 2 படைத்தளபதிகள் இருப்பாங்க, முக்கியமான படைத்தளபதிகள், கமாண்டர்ஸ். ரைட்டா? முக்கிய படைத்தளபதிகள் யாரெல்லாம் அப்படின்னா ஒன்று மாலிக் கஃபூர் அப்படின்ற ஒருத்தர். இரண்டாவது வந்து யார் அப்படின்னா காசி மாலிக் அப்படின்ற ஒருத்தர். ரைட்டா? ஒன்னு வந்து யார் அப்படின்னா மாலிக் கஃபூர், இன்னொன்னு வந்து காசி மாலிக் அப்படின்ற 2 படைத்தளபதிகள் வந்து கில்ஜி வம்சத்துல இருப்பாங்க. ரைட்டா? கில்ஜி அதாவது அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தளபதியாக இருப்பவர்.
சார் இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து கில்ஜியோட மருமகனாங்க சார்? ஜலாலுதீன் கில்ஜி இருக்கிறார்ல, ஜலாலுதீன் கில்ஜியின் மருமகன் தான் அலாவுதீன் கில்ஜி. சரிங்க சார். 1290லேருந்து 1320 வரைக்குமே கில்ஜி வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. ஆமா. அதே இதுலயே 1296ல இருந்து 1316 1296 இருந்து 1316 வரைக்கும் அலாவுதீன் கில்ஜி ஆட்சி செஞ்சிருப்பார். எப்படிங்க சார் அவர் ஆட்சி இருக்கும்போதே இவர் எப்படி? இல்ல அதாவது அது மொத்தமா 1290 கில்ஜி வம்சம். அதாவது அதாவது டோட்டலா கில்ஜி, சரியா? அதாவது இந்த இது வந்து கில்ஜி வம்சம். இந்த கில்ஜின்னு போட்டிருக்கோம்ல, இது வந்து என்ன அப்படின்னா கில்ஜி டைனாஸ்டி. ஒட்டுமொத்த வம்சமும் ஆட்சி செய்த ஆண்டுகள் அப்படின்னு பாக்குறப்ப 1290 இருந்து 1320 வரைக்கும் ஒட்டுமொத்த வம்சமும் ஆட்சி செய்தது. அந்த வம்சத்துல ஜலாலுதீன் கில்ஜி வந்து 1290 இருந்து 96, அலாவுதீன் கில்ஜி 96 இருந்து 1316 ஆட்சி செய்வாங்க. ஓகேங்க சார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்ப காசி, அதாவது மாலிக் கஃபூர், காசி மாலிக் பார்த்தோம்ல. சோ இதுல அலாவுதீன் கில்ஜிக்கு ஒரு பட்டம் இருக்கு. என்ன பட்டம்னா சிக்கந்தர் ஐ சாணி அப்படின்ற ஒரு பட்டம். சிக்கந்தர் ஐ சாணி. இந்த சிக்கந்தர் ஐ சாணி அப்படின்ற பட்டம்னா என்ன அப்படின்னா, இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்ட்டு பொருள். செகண்ட் அலெக்சாண்டர். இரண்டாம் அலெக்சாண்டர் அலாவுதீன் கில்ஜி. இப்ப நம்ம அலாவுதீன் கில்ஜி பத்தி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அலாவுதீன் கில்ஜி வந்து இரண்டாம் அலெக்சாண்டர்னு சொல்றாங்க. அதற்காக வைத்த பட்டம் தான் சிக்கந்தர் ஐ சாணி அப்படின்ட்டு ஒரு பட்டம். அடுத்து அலாவுதீன் கில்ஜியை பொறுத்த வரைக்கும், அலாவுதீன் கில்ஜி டைம் பீரியட்ல வந்து ஒரு நில வரி இருந்துச்சு, சரியா? லேண்ட் ரெவன்யூ, நில வரி. அந்த நில வரியின் பெயர் வந்து என்னன்னா கராஜ். அந்த நில வரியின் பெயர் வந்து என்னன்னா கராஜ் அப்படின்ற நிலவரி. கராஜ் நிலவரியின் பெயர். அடுத்து அலாவுதீன் கில்ஜி டைம் பீரியட்ல தாக் சிஸ்டம் அப்படின்ற ஒரு முறை இருந்துச்சு. தாக் சிஸ்டம், DAGH. இந்த தாக் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, குதிரைகள் இருக்குல்ல, குதிரைகள், ஹார்சஸ். அந்த குதிரைகளை வந்து என்ன பண்றாங்க, பிராண்டிங் பண்றாங்க. பிராண்டிங்னா அதனுடைய ஏன்னா ஒரு விஷயத்துக்கும் ஒரு விதமான குதிரைகளை யூஸ் பண்ண முடியும். மெய்த்தலுக்கு ஒரு விதமான குதிரைகள், சுமையெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு விதமான குதிரைகள், ஓட்டப்பந்தயத்திற்கு ஒரு விதமான குதிரைகள், போருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா போர் பண்றப்ப ஒரு விதமான குதிரைகள். ஸோ இப்போ குதிரைகளை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக தனித்து வச்சு அதை வந்து தனியா பிரிச்சு வச்சு அதை யூஸ் பண்றாங்க. பிராண்டிங் பண்றாங்க. பிராண்ட்னா பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறாங்க. அந்த ஒரு தரத்தை வந்து தரத்திற்கு ஏற்ற மாதிரி வந்து அதை பிரிக்கிறாங்க. ஸோ அந்த முறை பேர் தான் என்னன்னா தாக் சிஸ்டம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ நிலவரியின் பெயர் வந்து என்ன அப்படின்னா கராஜ். இன்னொன்னு இருக்கு, வீட்டு வரி. இன்னொரு வரி இருக்கு. என்ன வரி அப்படின்னா வீட்டு வரி, ஹவுஸ் டாக்ஸ், வீட்டு வரி. வீட்டு வரி என்ன சொல்றாங்க அப்படின்னா காரி அப்படின்ட்டு சொல்றாங்க. வீட்டு வரியின் பெயர் வந்து காரி அப்படின்ட்டு ஒரு வீட்டு வரி இருக்கு, காரி. அடுத்து அலாவுதீன் கில்ஜியை பொறுத்த வரைக்கும் முதலாக டெல்லி சுல்தானி அரசர்கள்ல முதலாக படை வீரர்களுக்கு, சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, படை வீரர்களுக்கு சம்பளத்தை வந்து காசாவே கொடுத்தது யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி தான். கேஷ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா பொண்ணாகவோ பொருளாகவோ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அலாவுதீன் கில்ஜி தான் என்ன பண்ணாரு, தன்னுடைய படை வீரர்களுக்கு முதலாக காசு இருக்குல்ல, காசா வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து கொடுத்தாங்க. கேஷா வந்து சம்பளத்தை கொடுத்தது வந்து யார் அப்படின்னா சோல்ஜர்ஸ்க்கு சேலரி சம்பளத்தை வந்து காசா கொடுத்தவர் யார் அப்படின்னா அது அலாவுதீன் கில்ஜி தான். அலாவுதீன் கில்ஜி. அடுத்து அலாவுதீன் கில்ஜி ரெவன்யூ, சரியா? வருமானத்திற்காக வந்து ஒரு துறை ஒன்று ஆரம்பிக்கிறார். வருமானத்திற்காக என்ன துறை அப்படின்னா அந்த துறையின் பெயர் திவான் ஐ முஷ்தகராஜ் அப்படின்ற ஒரு துறை. திவான் ஐ முஷ்தகராஜ் அப்படின்ற ஒரு துறை. வருமானத்திற்காக ரெவன்யூ, சரியா? ரெவன்யூ.
திவானை முஷ்தகராஜ். அடுத்து அலாவுதீன் கில்ஜி 3 விதமான சந்தைகளை கொண்டு வரார். மார்க்கெட் 3 விதமான சந்தைகள். 3 விதமான சந்தைகள். ஒன்று வந்து உணவு தானியங்களுக்காக, ஃபுட் கிரெயின்ஸ், உணவு தானியங்களுக்காக. இந்த சந்தையின் பெயர் என்னவென்று அழைக்கப்பட்டதுன்னா மண்டி அப்படின்னு அழைக்கப்பட்டது, மண்டி. அதுக்கப்புறம் விலை உயர்ந்த துணிகளுக்காக, கிளாத்ஸ், விலை உயர்ந்த துணிகளை வாங்குவதற்காக இந்த மார்க்கெட் என்னவென்று அழைக்கப்பட்டதுன்னா சாரை ஆதல், ஏடிஎல் தான், ஏடிஎல், சாரை ஆதல். அதுக்கப்புறம் குதிரைகள், குதிரைகளை வாங்குவதற்கு, அடிமைகளை வந்து வாங்குவதற்கு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு காமனான மார்க்கெட், ஒரு ஜெனரல் மார்க்கெட். சரி, அடிமைகளை வாங்குவதற்கு அப்படின்னா அடிமைகள் அங்க போய் வாங்குறதுக்கு இல்லை, அடிமைகளையே விலை கொடுத்து வாங்குவதற்கு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து, இந்த அடிமைகள் வந்து வீட்டு வேலை செய்யற அடிமைகள்லாம் கிடையாது, யார் ஸ்பெஷலி ட்ரெயின்டு ஸ்லேவ்ஸ். அவங்கெல்லாம் வந்து ராணுவத்திற்காக வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அடிமைகளை வந்து போர்க்காக வந்து வாங்குவதற்காக ஒரு மார்க்கெட். ஓகே, ஸோ 3 விதமான மார்க்கெட். இது வந்து ஒரு காமன் மார்க்கெட் தான், ஜெனரல் மார்க்கெட். ஸோ மண்டி அப்படின்றது உணவு தானியங்களுக்காக, சாரை ஆதல் அப்படின்றது விலை உயர்ந்த துணிகளுக்காக, அதுக்கடுத்து வந்து குதிரைகள், அடிமைகளை வாங்குவதற்கு ஒரு மார்க்கெட் அப்படின்ற மார்க்கெட்லாம் கொண்டு வந்தாங்க. ஓகே, யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியோடைய டைம் பீரியட்ல தான். அதுக்கடுத்து எதுப்பா? இல்ல இதுக்கு வந்து இது ஒரு காமனான மார்க்கெட் தான், ஜெனரல் மார்க்கெட், பொதுவானது. சரியா, பொதுவான மார்க்கெட், பேர்லாம் கிடையாது, பொது மார்க்கெட் தான். ஓகே சார். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்ப மார்க்கெட்டுக்காக ஒரு ஆபீஸ் ஒண்ணு நியமிக்கிறார், ஒரு கொண்டு வர்றார் ஆபீஸ். அந்த ஆபீஸ் பெயர் வந்து என்னன்னா ஷஹானா ஐ மண்டி அப்படின்ற ஒரு ஆபீஸ், ஷஹானா ஐ மண்டி. இந்த ஆபீஸுக்கு ஒரு ஆபீசரையும் கொண்டு வர்றார், ஆபீசர். ஷஹானா ஐ மண்டிக்கு ஒரு ஆபீசரையும் கொண்டு வர்றார். அந்த ஆபீஸ் பெயர் வந்து, ஆபீசருடைய பெயர் வந்து, அது ஆபீசருடைய பெயர் அப்படின்னா அந்த போஸ்ட். இது வந்து என்ன அப்படின்னா அந்த ஆபீஸ் பெயர். இது வந்து அந்த ஆபீசர் பதவியின் பெயர். என்ன பெயர் அப்படின்னா திவான் ஐ ரியாசத், திவான் ஐ ரியாசத் அப்படின்ற ஒரு ஆபீசர் பொறுப்பு. சரியா, அந்த பதவியின் பெயர் வந்து திவான் ஐ ரியாசத். அந்த பதவி எந்த ஆபீஸ்ல இருக்குதுன்னா ஷஹானா ஐ மண்டி அப்படின்ற ஒரு ஆபீஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து ஆபீஸ், இது வந்து ஆபீசர். ஓகே, ஸோ இது வந்து இது எல்லாமே அலாவுதீன் கில்ஜி டைம் பீரியட்ல கொண்டு வரப்பட்டதுதான். அதுக்கு அடுத்தது அலாவுதீன் கில்ஜியை பொறுத்த வரைக்கும் புரியல. திவான் ஐ ஆபீசர் நேம் திவான் ஐ ரியாசத், திவான் ஐ ரியாசத், ரியாசத், ரியா, திவான் ஐ ரியாசத். ஓகே சார். அடுத்தது வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இவர் என்ன பண்றாரு, படை வீரர்களை நேரடியாகவே தேர்ந்தெடுக்கிறார். படை வீரர்களை நேரடியாகவே தேர்ந்தெடுக்கிறார். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தேர்ந்தெடுக்கிறது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சோல்ஜர்ஸ், யாரை அப்படின்னா படை வீரர்களை, சோல்ஜர்ஸ். சோ படை வீரர்களை நேரடியாக தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு பதவி ஒன்று உருவாக்கப்படுகிறது. ஆபீசர் வந்து ஒருத்தர் நியமிக்கிறாங்க. அந்த ஆபீசர் பதவியின் பெயர் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஆர்ஸ் ஐ முமாலிக் அப்படின்றாங்க. ஆர்ஸ். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆர்ஸ் அப்படின்ற வார்த்தை வருது இல்ல, ARZ, இது வந்து ராணுவத்திற்கு ரிலேட்டடான ஒரு வார்த்தை. சரியா, ஆர்ஸ் ஐ மமாலிக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்ஸ் ஐ மமாலிக்னா யாருன்னா ராணுவ படை வீரர்களை வந்து நேரடியாக தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு பதவி ஒன்று உருவாக்கப்படுகிறது. அந்த பதவியின் பெயர் தான் ஆர்ஸ் ஐ மமாலிக் அப்படின்ட்டு. அடுத்து வேற என்ன முக்கியம் அப்படின்னு பாக்குறப்ப வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து ஒரு நகரத்தை ஒன்று கட்டியிருப்பார், சிட்டி, ஒரு நகரத்தை கட்டியிருப்பார். அந்த ஆபீசர் பதவியின் பெயர், அந்த ஆபீசர் பதவி இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் இருக்காங்கன்னா போலீஸ்ல SP இருக்கிறாங்க, DSP இருக்கிறாங்க, ASP இருக்கிறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி ஆர்ஸ் ஐ மமாலிக் அப்படின்றது அந்த ரேங்க், பதவியின் பெயர். ஒரு நகரம், ஒரு சிட்டி வந்து இவர் வந்து உருவாக்குறார், ஃபவுண்டட். சரியா, ஃபவுண்டட் போடுறேன், தோற்றுவிக்கிறார். யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. அந்த சிட்டியினுடைய பெயர் சிரி, சிரி அப்படின்ற சிட்டி. அந்த சிரி சிட்டி வந்து எங்க இருக்குதுன்னா டெல்லி, சிரி. ரைட்டா, சரி. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி வேற ஒன்றும் கட்டியிருப்பார், பெல்ட். வேற என்ன கட்டியிருப்பார் அப்படின்னா வந்து அலை தர்வாசா அப்படின்ற ஒன்றும் கட்டியிருப்பார், அலை தர்வாசா.
இதுவுமே டெல்லியை சுத்தி தான் அமைந்திருக்குது. அலை தர்வாசா. சார் அலை தர்வாசான்னு என்ன? தர்வாசாங்கிறது அலை வந்து தர்வாசா கதவு தானங்க அப்படின்றது சார்? ஒரு நினைவு சின்னம். அது ஆமா. ஒரு கதவு. சோ அந்த மாதிரி ஒரு நினைவு சின்னம் மாதிரி அது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நினைவு சின்னம் மாதிரி இருக்கிறது தான். ரைட்டா? அலை தர்வாசா அப்படின்றது ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி. சரியா? அது வந்து என்னன்னா ஒரு மெயினா என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். அலை தர்வாசா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? நம்ம அப்ப பார்த்தோம் தெரியுமா, அந்த குவாத்துல் இஸ்லாம் மசூதி அப்படின்ட்டு பார்த்தோம்ல. அந்த அந்த குவாத்துல் இஸ்லாம் மசூதியினுடைய ஒரு கதவு மாதிரி இருக்கிறது தான் அலை தர்வாசா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? அதை கட்டினது யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. சார் சொல்லுங்க. சார் இந்த அலந்தர்வாசா அது யாரோட நினைவாங்க சார் கட்டப்பட்டுச்சு? நினைவாக கட்டியிருக்க மாட்டாங்க. அது வந்து அந்த குவாத்துல் இஸ்லாம் மசூதிக்கு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி, ஒரு கேட்வே மாதிரி அதை கட்டியிருப்பாங்க. என்ட்ரன்ஸ் மாதிரி. ஓகே சார். சரி, இப்ப இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த லைவ் அது ஒரு சின்னம் தானங்க சார்? சார் ஆமா, அது பாக்கெட்ல சின்னம். மட்டும் அது எதுக்காக கட்டணும் மட்டும் போட்டுருங்க சார். ஆக்சுவலா இது எதுக்காக, அது வந்து அது ஆக்சுவலா ரீசன்லாம் கிடையாதுப்பா. அது வந்து பாத்துட்டீங்கன்னா அது சிம்பிளா வந்து இந்த குவாத்துல் இஸ்லாம் அவங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து ஒரு சின்னமா கட்டியிருக்காங்க இல்லைங்களா? செங்கோட்டை கட்டியிருப்பாரு, தாஜ்மஹால் எல்லாம் கட்டியிருக்காருல்ல. அதுக்கு வந்து ஒரு சில ரீசன் இருக்கு. இது வந்து சும்மா, அதாவது என்னன்னா ஓகே நம்ம ஆட்சி காலத்துல இது இருக்கணும் அப்படின்றதுக்காக கட்டப்பட்டதுதான். அலை தர்வாசா அப்படின்றது நம்ம அப்ப பார்த்தோம் தெரியுமா, அந்த குவாத்துல் இஸ்லாம் மசூதி. அந்த குவாத்துல் இஸ்லாம் மசூதியினுடைய ஒரு வாசலாக இருக்கிறது தான் இந்த அலை தர்வாசா. ரைட்டா? அந்த தர்வாசாங்கிறது வந்து ஹிந்தியில வந்து அது ஒரு கதவுன்னு சொல்லுவாங்க சார். தர்வாசாங்கிறது ஒரு கதவு. அவ்வளவுதான். எதனுடைய கதவு அப்படின்னா குவாத்துல் இஸ்லாம் மசூதியினுடைய கதவு தான். அவ்வளவுதான். ஓகே, நான் ஒரே ஒரு செகண்ட். சார் அந்த அலாவுதீன் அவங்களுடைய பட்டத்துக்கு ஒரு பொருள் சொன்னீங்களா சார்? மீனிங் நியாபத். எது அலாவுதீன் பட்டத்திற்கு என்ன பொருள்? செகண்ட் அலெக்சாண்டர். செகண்ட் அலெக்சாண்டர். சரி, ஓகே. சார் சொல்லுங்க. அலாவுதீன் கில்ஜியை வந்து செகண்ட் அலெக்சாண்டர் சொல்லுவாங்க சார். என்னது டாக் சிஸ்டம் சொல்லி எழுதுங்க சார். ஹார்சஸ் பிராண்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதாவது என்ன அப்படின்னா, இப்ப குதிரைகள் இருக்குது அப்படின்னா, குதிரைகள் வந்து இப்ப ஒரு இடத்துல இருந்து மலைகள் எல்லாம் வந்து நம்ம வெயிட் லக்கேஜ் எல்லாம் எடுத்து அனுப்புறதுக்காக ஒரு குதிரைகள் யூஸ் பண்றோம். கரெக்டா? ரேஸுக்காக ஒரு குதிரை யூஸ் பண்றாங்க, போருக்காக ஒரு குதிரை யூஸ் பண்றாங்க. இப்ப போருக்கு யூஸ் பண்ற குதிரையை வந்து நான் வந்து வெயிட்டை தூக்கிட்டு போறதுக்காக யூஸ் பண்ண முடியாது. வெயிட்டை தூக்கிட்டு போற குதிரையை வந்து நான் வந்து இங்க போருக்காக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்தந்த இதுக்கு தரத்திற்கு ஏத்த மாதிரி வந்து குதிரைகளை பிரிக்கிறாங்க. ஸோ தரத்திற்கு ஏத்த மாதிரி குதிரைகளை பிரிப்பது தான் வந்து என்னன்ட்டு சொல்றாங்க தாக் முறை அப்படின்னு சொல்றாங்க. தாக் சிஸ்டம். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் அலாவுதீன் கில்ஜியை வந்து செகண்ட் அலெக்சாண்டர்னு சொல்லுவாங்களா? ஆமா, அலாவுதீன் கில்ஜி வந்து இரண்டாம் அலெக்சாண்டர்னு சொல்றாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். திவான் என்னங்க சார்? எது திவான் அப்படின்றது டிபார்ட்மெண்ட்டை குறிக்கிற ஒரு பொருள். டிபார்ட்மெண்ட். தேங்க்யூ சார். ஓகே, சரி. இன்னைக்கு கிளாஸ் ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்யூ சார். உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பும் வந்து சேர்ந்துரும். நீங்க கரெக்டா வந்து பாத்துட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி திரும்ப சொல்றதுதான், நான் இதைதான் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். மெயின் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு அனுப்பக்கூடிய கிளாஸ் நோட்ஸ் பிளஸ் அந்த பிடிஎஃப் உடைய கொஸ்டின்ஸ் அதை மட்டுமே பாருங்க, போதுமானது. ஓகே, சரி. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அதனால அதுக்கு ஏத்த மாதிரி வந்து
வந்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து இன்றியமையாதது. ஸோ அதனால கம்ப்ளீட்டா நான் எல்லாத்தையுமே 360 டிகிரில வந்து முடிக்கிற அளவுக்கு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே பிடிஎஃப் தெரிஞ்ச அளவுக்கு தமிழ்ல பண்ணுங்க சார். ஓகே சார். நான் கண்டிப்பா நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கிடைச்ச உடனே நான் வந்து சென்ட் பண்ணி விட்டாரு. ஓகே, சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெல்கம். இன்னைக்கு 30 क्वेश्चंस ப்ரிப்பேர் பண்ண சொன்னீங்களா சார்? அதே தான் நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன தெரியுமா, மண்டேல இருந்து அப்படியே கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்கன்ட்டு போதுமானது. இப்ப நான் இன்னைக்கு வந்து டெல்லி சுல்தானியம் வரைக்கும் நடத்தி இருக்கிறேன். அதாவது அடிமை வம்சம், கில்ஜி வம்சம். உங்களுக்கு கில்ஜி வரைக்கும் இப்ப நீங்க வந்து 150 கொஸ்டின் படிக்கிறீங்க, கில்ஜி வம்சம் வரைக்கும் வெறுமனே 120 கொஸ்டின் தான் வருது அப்படின்னா 120ஓட நிப்பாட்டிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்ம கிளாஸ்ல என்ன போகுதோ அந்த டாபிக் மட்டும் கவர் ஆகுதா அப்படின்றத மட்டும் பாத்துக்கோங்க. கிளாஸ்ல கவர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார். தமிழ்ல பிடிஎஃப் இருக்குங்களா? தமிழ்ல பிடிஎஃப் தான் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் தமிழ் பிடிஎஃப் கிடைச்ச உடனே நான் அனுப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சக்தி ப்ரோ. சொல்லு ப்ரோ. ப்ரோ உங்க நம்பர் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் நம்பர் வேணும் ப்ரோ. என்ன ப்ரோ ஒன்னும் புரியல. உங்க கான்டாக்ட் மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்ஸ் கொஞ்சம் கேட்கும். கலையக்கா. சொல்லுடா. இருக்கும் ப்ரோ. நம்பர் கொடுங்க பார்க்கலாம். ஹலோ சக்தி ப்ரோ. நம்பர் கொடுங்க. ஹலோ சக்தி ப்ரோ. சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ. ப்ரோ இது புக் அனுப்புறேன், நீங்க அனுப்பிட்டீங்களா? புக்கை நான் அனுப்பிச்சிடுறேன் ப்ரோ. நான் குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன் ப்ரோ. அந்த புக்கை படிச்சா சயின்ஸுக்கு நான் தான் அனுப்பிச்சிருக்கேன். அதுல குரூப்ல அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே ஓகே. நாளைக்கு பிசிக்ஸா? ஆமா ஆமா. நம்பர் கேட்டிங்களா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகேக்கா. சக்தி ப்ரோ. சொல்லு ப்ரோ. உங்க நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். என் நம்பர் அந்த குரூப்ல சேன் குரூப்ல பாருங்க. கடைசியா 220 முடியும் ப்ரோ. நம்பர் நோட் பண்ணிக்க ப்ரோ. அப்படியே சொல்லுங்க. 63 நம்பர் கேட்டிங்கல்ல, நோட் பண்ணுங்க, அவங்க அனுப்பிச்சு வைப்பாங்க. சொல்லுங்க அக்கா, நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்பர் கேட்டு மெசேஜ் பண்ணுங்க, அவங்க அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஒன்னும் பயந்துக்க வேண்டாம். நீங்க சொல்லுங்க. இந்த நம்பர் நோட் பண்ணுங்க. இதுக்கு கலைன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. என்னோட நம்பர் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. யார் பேசுறதுன்னே தெரியல எனக்கு. அனிதா. உங்க நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். மெசேஜ் பண்ணு. சரி அனிதா, உங்க நம்பர் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அனிதா. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் இல்லடா, கொஞ்சம் அப்பாவுக்கு ஆபரேஷன் சொல்லி வெளியூர் வந்திருக்கிறேன்டா. ஓ சரி சரி. இப்பயே நான் ரயில்